ஓகே. ஸோ இன்னைக்கு கெப்பாசிட்டர் அண்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலோட ப்ராப்ளம் இது எப்படி சால்வ் பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். லுக் அட் திஸ் கொஸ்டின். ஹவு டு சால்வ் திஸ்? ஆர் என்ன சொல்றாங்க கொஸ்டின்ல? ம் 2 4 ஒரே மாதிரி இருக்கு. ம் So 4 charges plus q minus q and place at the corner of the square taken in order. At the center of the square, electric field and electric potential பத்தி கேக்குறாங்க. என்ன எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? Draw the diagram, basic diagram for this. So diagram வரைஞ்ச அப்படின்னா draw the square first. Square. ஸோ அவங்க சொல்கிற கண்டிஷன் படி இந்த இடத்துல ப்ளஸ் கியூ இருக்குது, இது வந்து மைனஸ் கியூ, இது வந்து ப்ளஸ் கியூ, இது வந்து மைனஸ் கியூ அட் த சென்டர் ஆஃப் த ஸ்கொயர். சென்டர் ஆஃப் த ஸ்கொயர் வந்து லுக் ஃபார் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. அதாவது இந்த பாசிட்டிவ் என்ன பண்ணோம், இந்த பக்கம் கிரியேட் பண்ணோம், இந்த பாசிட்டிவ் இந்த பக்கம் கிரியேட் பண்ணோம், கேன்சல் ஆயிரும். இந்த நெகட்டிவ் இந்த பக்கம் கிரியேட் பண்ணோம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த நெகட்டிவ் கேன்சல் ஆயிரும். அப்போ சென்டரில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஜீரோ, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜீரோ. ஓகே, வாட் அபவுட் த பொட்டென்ஷியல்? இப்போ இது ஒரு பொட்டென்ஷியல் கிரியேட் பண்ணோம் ப்ளஸ் கே கியூ பை எக்ஸு, இது ஒரு பொட்டென்ஷியல் கிரியேட் பண்ணோம் மைனஸ் கே கியூ பை எக்ஸு, கேன்சல் ஆயிரும். இது ஒரு பொட்டென்ஷியல் கிரியேட் பண்ணோம் கே கியூ பை எக்ஸு, இது ஒரு பொட்டென்ஷியல் கிரியேட் பண்ணோம் மைனஸ் கே கியூ பை எக்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பொட்டென்ஷியல் என்ன ஆயிரும், ஜீரோ ஆயிரும். அப்போ ஆன்சர் என்னது, ரெண்டுமே ஜீரோ அட் த சென்டர். கிளியர்? That's it. Look at the second question. So இது எப்படி சால்வ் பண்றது பாரு. என்ன சொல்றாங்க, சார்ஜஸ் பிளஸ் 10/3 into 10 power minus 9 coulombs are placed at each of the four corners of a square of side 8 centimeter. The potential at the intersection of the diagonal are. ஸோ இதுவுமே ப்ரீவியஸ் சம்மர் தான். என்னது, உனக்கு வந்து ஒரு ஸ்கொயர் இருக்கு, இந்த ஸ்கொயரோட கார்னர்ல 4 ஈக்குவல் சார்ஜஸை வச்சிருக்காங்க. ஓகே, கியூ 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 ஈக்குவல் சார்ஜஸ் ஹஸ் பீன் பிளேஸ்ட். இப்போ அவங்க கேட்கறது இந்த டயக்னல், அதாவது இன்டர்செக்ஷனா சென்டர், அதில் எவ்வளோ பொட்டென்ஷியல் கேட்குறாங்க. டைரெக்டாக கண்டுபிடிக்கலாமா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ, இது வந்து சைட்ஸ் வந்து ஏன்னு எடுத்துக்கோ. அப்போது சென்டரில் வந்து 4 பொட்டென்ஷியல் கிரியேட் ஆகுமா, 1 2 3 4. அப்போ we can say the total potential at the center. So total potential at center. இப்போ சென்டரில் டோட்டல் பொட்டென்ஷியல் என்ன வரும், 4 சார்ஜ் கிரியேட் பண்ணுறதுனால 4q kq by xன்னு வரும். ஸோ இப்போ எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏவா கண்டுபிடிச்சா சம் ஓவர். இந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரி இருக்கா, அப்போது இந்த ஆஃப் என்ன a/2வா, அப்போ இந்த எக்ஸ் என்ன வரும், 2 எக்ஸ். எப்படி எக்ஸ் கால்குலேட் பண்ணுவேன், யூ கேன் யூஸ் காஸ் 45. காஸ் 45 டிகிரி யூஸ் பண்ணோம்னா அட்ஜசன்ட் வந்து a/2, ஹைப்போடென்யூஸ் வந்து எக்ஸ், அப்போ நமக்கு தேவை எக்ஸ். அப்போ a/2 இன்ட்டு காஸ் 45 டிகிரி வந்து 1/√2ன்னு வரும். 2/√2 வந்து என்னது, √2. 2/√2 இஸ் √2. அப்போ ஆன்சர் என்ன வரும், a/√2ன்னு வரும். ஸோ இப்போ எக்ஸ் வந்து உனக்கு என்னது, பேசிக்காகவே a/√2. இல்லைன்னா டேரெக்டாக கூட சொல்லலாம், இந்த டயக்னல் வந்து மொத்தமாக √2a, √2a பாதி வந்து a/√2. ஓகே, எல்லாம் ஒன்று தான். இப்போ பொட்டென்ஷியல் வில் பி 4kq by எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும், a இன்ட்டு √2ன்னு போடணும். ஸோ அப்போ நம்ம இதுலேருந்து சால்வ் பண்ண வேண்டியதுதான். ஸோ 4 இன்ட்டு கியூவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 10/3 into 10 power minus 9 கொடுத்துருக்காங்களா. கேவோட வேல்யூ 9 into 10 power 9. அடுத்தது ஒரு √2 டிவைடட் பை ஏ. ஏ என்ன கொடுத்துருக்காங்க, 8 சென்டிமீட்டர். அப்போ 8 into 10 power -2. -9 கேன்சல் ஆகும். 1 time this will go 3 times. அப்புறம் மீதி என்ன இருக்குது, இது வந்து 1 time this will go 2 times. ஓகே, ஸோ 3 into 10 வந்து 30 வருமா. வேற என்ன இருக்கு, 2 time. அடுத்தது வந்து 3 into 10 வந்து 30 √2 இன்ட்டு இங்கே ஓகே 15 வருமா ஆக்சுவலாக. ஏன்னா வந்து இது வந்து 2 டேபிளில் இருக்கா, இது ஒரு 5 time போகும். அப்போ 5 time கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 into 3 15. ஸோ 15. அப்போ மீதி என்ன இருக்குது, √2/2 இன்ட்டு 100ன்னு வரும்.
ஓகே, பவரில் மேலே போச்சுன்னா 100. இது எத்தனை டைம் போகும்? 50 டைம் போகும். ஸோ அப்போ 50 இன்ட்டு இது 50 இன்ட்டு 10 வந்து 500. அப்புறம் ஒரு 5 வந்து 250, 750 வரும். 750 √2 வரும். ஸோ 750 √2 வேற ஏதாவது 30 √2/2 சார். என்ன 30 என்னது 30 √2? இங்க ஏதாவது மிஸ் பண்ணிருக்கானான்னு பார்ப்போம். 15 √2 இல்ல 30 √2. 10 into 3-ஆ? ஓகே. இல்லையே, நான் இதான் கேன்சல் பண்ணியிருக்கேனே. கேன்சல் பண்ணா 4 ஓகே 4 டேபிள் 2 டேபிளில் வந்து ஓகே இது 2 டேபிள். இது எத்தனை டைம்? 5 டேபிள். 5 டேபிள் வரும். 5 into 3 வந்து 15 √2. அப்புறம் கீழே ஒரு 10⁻⁻2 இருக்குல்ல, அந்த 10⁻⁻2 மேலே போச்சுன்னா 100 ஆயிரும். ஓகே 100 ஆமாம். அப்போ டோட்டலாக வந்து இல்லையே 100 தான் வரும். அப்போ அப்படி பார்த்தா கூட 150 √2 வரும். அப்படி பார்த்தா 1500 √2. 1500 √2. எஸ், இதான் அதுக்கான ஆன்சர். ஓகே, so it is matching with option 2. Clear? So this is how you can able to solve this. Next. Okay, look at this question. இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாரு. என்ன சொல்றாங்க கொஸ்டின்ல? அதே மெத்தட் தான். Potential the center of the square. So this is homework for you. Do it. அடுத்தது okay, look at this question. There is solve பண்ணலாம் பார். The electric potential at any point is given as this. Then the magnitude of the electric field. ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட்? முதல்ல என்ன ஃபார்முலா யோசி நல்லா. 5x plus 3y plus √15 into z. ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டன்ஷியலுக்கும். E = -dv/dx அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. இது ஜென்ரலா இந்த ஃபார்முலா எதுக்குன்னா ஒன் டைமென்ஷனலுக்கு யூஸ் பண்றது. இப்போ இது 3 டைமென்ஷன்ல இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்ன பண்ணுவோம்னா நெகட்டிவ் காமனா எடுத்துட்டு ∂v/∂x plus ∂v/∂y plus ∂v/∂z அப்படின்னு நம்ம எழுதுவோம். இதுதான் இது. அதாவது இதை தனித்தனியா எக்ஸுக்கு தனியா பண்ணணும், ஒய்க்கு தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஒவ்வொன்றுத்துக்காக என்ன பண்ணணும் தனித்தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணி யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை. ஓகே, ஸோ இதுதான் இதுக்கான விஷயம். ஓகே, ஒவ்வொன்றுத்துக்காக தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி என்ன பண்ணணும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணு, ஒய்க்கு தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. அதாவது எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மற்ற டேர்ம்லாம் 0 ஆயிரும். ஒய்யை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணு, ஜெட்டை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. அதான் விஷயம். சரியா? அப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஃபர்ஸ்ட் இப்போ எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? ∂v எக்ஸுக்கு மட்டும் பண்ணோம்னா -5 வருமா? ஓகே, இங்கே மைனஸ் காமனாக வெளில இருக்கும். -5 ஐ கேப் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் ஒய்க்கு பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒய்க்கு மட்டும் பண்ணும்போது என்ன வரும்? நமக்கு 3j கேப் அப்படின்னு வரும். ரைட், 3j கேப். அடுத்தது ஜெட்டுக்கு மட்டும் பண்ணோம்னா, அப்புறம் ஜெட்டுக்கு மட்டும் பண்ணா, ஏன்னா இது வந்து வெக்டார் தானே, ஜெட்டுக்கு மட்டும் பண்ணோம்னா √15 ஜே கேப் கே கேப் அப்படின்னு வரும். ஓகே, தட்ஸ் இட். இப்போ -5 இது கிடச்சிச்சா, அந்த மைனஸை உள்ள கொண்டு போனோம்னா +5 ஐ கேப் -3j கேப் -√15 கே கேப் அப்படின்னு வரும். இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார். இப்போ இதுக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு ஃபைண்ட் த மாடுலஸ். ஸோ மாடுலஸ் வந்து 5² + -3² + √15². ஸோ பண்ணனா என்ன வரும் ஆன்சர்? இது வந்து ஒரு 25, இது ஒரு 9, இது ஒரு 15, 49. அப்போ 7 வரும். ஓகே, so it is matching with option 4. okay, this is how we can able to calculate this. தனித்தனியா கண்டுபிடிச்சு substitute பண்ணணும். Let's go for the next question. Yes,
ஓகே, லுக் அட் திஸ் கொஸ்டின். இது எப்படி சால்வ் பண்றதுன்னு பாரு. என்ன சொல்றாங்க கொஸ்டின்ல? முதல்ல இதுக்கு நம்ம டயக்ராம் ப்ராப்பரா வரைஞ்சுதான் என்ன பண்ணணும், இதை சால்வ் பண்ண முடியும். என்ன சொல்றாங்க கொஸ்டின்ல, an uniform electric field pointing in positive x direction. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு டயக்ராம் வரையலாம். ஸோ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எந்த டைரக்ஷன்ல பாயிண்ட் பண்ணுதா, எக்ஸ் டைரக்ஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கான், சரியா? யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாயிண்டிங் இன் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் எக்ஸிஸ்ட் இன் ரீஜன். லெட் ஏ பி த ஆரிஜின். ஸோ அப்போ இதில் இந்த ஏ பாயிண்ட்டை நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஆரிஜின் எடுத்துக்கிறோம், அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ ஏ பி த ஆரிஜின் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அடுத்தது என்ன சொல்றாங்க, பி பி த பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். ஸோ பின்ற பாயிண்ட் வந்து நமக்கு லொகேஷன் வந்து 1 சென்டிமீட்டர்ல இருக்கு ஆரிஜின்ல இருந்து. அடுத்தது அண்ட் சி பி த பாயிண்ட் ஆன் த ஒய் ஆக்சிஸ். ஸோ இப்போ இங்கிருந்து ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிருப்பேன். y axis, C be the point on the y axis at y equal to 1 centimeter. அப்போ இந்த பாயிண்ட் வந்து நமக்கு என்னது, y வந்து 1 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து y வந்து 1 சென்டிமீட்டர். தென் த பொட்டன்ஷியல் அட் த பாயிண்ட் A, B and C ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ A பாயிண்ட்ல எவ்வளோ பொட்டன்ஷியல், B பாயிண்ட்ல எவ்வளோ பொட்டன்ஷியல் சொல்றாங்க. அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் வாட், இட் இஸ் பாசிங் த்ரூ திஸ் டைரக்ஷன். ஓகே, ஸோ இதான் வந்து நம்ம கண்டிஷன். ஆப்வியஸாக நான் என்ன சொன்னேன், டுவர்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் பொட்டன்ஷியல் டிக்ரீசஸ்ன்னு நேற்று சொன்னேன் இல்லையா? ஸோ அதான் இந்த பாயிண்ட். ஸோ டுவர்ட்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பொட்டன்ஷியல் டிக்ரீசஸ், பொட்டன்ஷியல் டிக்ரீசஸ். அப்போ எந்த கண்டிஷன் கரெக்டாக மேட்ச் ஆகும்? அப்போ விபி வந்து என்னவா இருக்கணும், விஏ விட கம்மியாக இருக்கணும். விஏ ஷுட் பி ஈக்குவல் டு விபி, ரைட்? ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா விஏ ஷுட் பி கிரேட்டர் தென் விபி. ஒன்று. அடுத்தது வேற ஏதாவது கண்டிஷன் நமக்கு பாசிபிளா சொல்லு பார்ப்போம். VA 0 தானே? VA 0 கிடையாதுமா, VA 0ன்ற லொகேஷன்ல இருக்கு. லொகேஷன்ஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் பொட்டன்ஷியல். ஓகே, அதான் VA, அதான் VB லெஸர் தென் VA வந்து கிரேட்டர் தென் VB. அட் த சேம் டைம் VAவும் VCயும் ஈக்குவல். ஓகே, ரெண்டும் ஒரே லைன்ல தானே இருக்கு. ஸோ இந்த சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலரா எப்பவுமே என்ன சேமா இருக்கும், பொட்டன்ஷியல் சேமா இருக்கும்னு சொன்னால. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த லைன் பர்பண்டிகுலரா தான் இருக்கு. அப்போ A பாயிண்ட்ல C பாயிண்ட்ல பொட்டன்ஷியல். ஸோ இது வந்து இதோட மேட்ச் ஆகுது, A greater than B, ஆப்ஷன் 2. ஓகே, அண்ட் ஆல்சோ யூ சி VC இஸ் ஆல்சோ கிரேட்டர் தென் VB. அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? இல்லை, அதனால அதை விட்டுடலாம். ஓகே, we'll go for next question. Okay, look at this question. இதுல என்ன சொல்றாங்க, the electric potential at a point on the xy plane is given as V equal to minus kxy. The field intensity at a distance r from origin varies as. So அப்போ எவ்வளோ ஃபீல்டு வந்து மாறுதுன்னு சொல்றாங்க. xy பிளேன்ல xy பொட்டன்ஷியல் இவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதாவது V equal to minus k into xy in xy plane. The field intensity at a distance r from the origin. Origin வந்து field intensity எவ்வளோன்னு கேட்குறாங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் E equal to minus of ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ண மைனஸ் ஆஃப் dv dou v by dou x plus dou v by dou y. இதான் வந்து ஃபீல்ட் ஈக்குவேஷன் when it is varying with x and y. ஸோ அப்போ முதல்ல வந்து எக்ஸுக்கு மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும் பாரு. you do only for the variation of p with respect to x, it will be minus ky ன்னு வரும், கரெக்டா? and when you differentiate only for y, க்கு மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா minus kx ன்னு வரும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த ஃபீல்ட் இன்டென்சிட்டி டிஸ்டன்ஸ் வேரிஸ் ஃப்ரம் ஆரிஜின்ல இருந்து. அப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மொத்தமாக எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் என்னன்னு எழுதுவோம். நமக்கு வந்து KY I கேப் பிளஸ் KX என்ன வரும், J கேப் அப்படின்னு நம்ம எழுதுவோம். இப்போ இதோட மேக்னிடியூட வச்சு எப்படி இதுல இருந்து நம்ம ஈக்குவேஷனை கொண்டு வர்றது, அண்ட் எக்ஸு ஒய். ஓகே, இதோட மேக்னிடியூட் என்ன வரும்னு பாரு. ஸோ இதோட மேக்னிடியூட் வந்து நமக்கு வந்து என்ன வரும், ஸ்கொயர் பண்ணுமா, கே ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பிளஸ் கே ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ரூட்.
ஸோ அப்போ இதுல இருந்து நம்ம கே ஸ்கொயரை காமனாக வெளில எடுத்துட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ஹோல் ரூட் அப்படின்னு நமக்கு வந்து வரும். இங்கே பார்த்தோன்னா வாட் இஸ் திஸ் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் ஒய் ஸ்கொயர்? எக்ஸ் அண்ட் ஒய்னா இப்போ இது கிராஃப் வரைஞ்சிப்பாரு. இது எக்ஸ் கிராஃப், இது வந்து ஒய் கிராஃப். ஸோ வேரியஸ் வித் எக்ஸ் அண்ட் ஒய்னா இப்போ லெட்ஸ் சே திஸ் இஸ் அ பாயிண்ட் எக்ஸ், லெட்ஸ் சே திஸ் இஸ் அ பாயிண்ட் ஒய். ஸோ இந்த பாயிண்ட்ல தான் அவங்க என்ன கேட்குறாங்க? பொட்டென்ஷியல் கேட்குறாங்க. அப்போ இந்த பொசிஷன் வெக்டர் என்னன்னு வரையும்? ஆறுன்னு வரையும். ஸோ இப்போ இது எக்ஸ், இது ஒய் இல்லையா? அப்போ இந்த ஆறுன்றது என்ன வரும்? பேசிக்காகவே நமக்கு பித்தாகரஸ் யூஸ் பண்ணால் வரும் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஹோல் ரூட். கரெக்டா? ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ அப்போ இங்கே பேசிக்காகவே நீ என்ன பண்ணுவாங்க? கே ஸ்கொயர் இன்ட்டு இந்த டேர்ம் ஆர் ஸ்கொயர் த ஹோல் ரூட்னு இல்லையா? அப்போ வந்து நமக்கு பேசிக்காகவே என்ன வரும்? கே இன்ட்டு ஆர்னு வரும். ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட ரிலேஷன் என்ன வித் ஆர்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். ஸோ தட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ். புரியுதா? இந்த மாதிரி சம் தான் சால்வ் பண்ணும். கிளியர்? வேற எது இருந்தாலும் ஆர்னு போட்டுக்கணும். அதாவது வேற என்ன எக்ஸ் ஒய் பாயிண்ட்னா, எக்ஸ் ஒய் பாயிண்ட்னா அந்த எக்ஸ் ஒய் கோஆர்டினேட்டா குறிக்கிற பொசிஷன் வெக்டர் தான் ஆர். ஏபின்னு இருந்துச்சுன்னா ஏபின்னு இருந்தாலும் ஆர் தான். ஏ வந்து ஏன்னா ஒரு கோஆர்டினேட், பின்னு ஒரு கோஆர்டினேட்னா அப்போ ஆர்ன்றது வந்து ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் தான் அந்த கோஆர்டினேட். புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பார். இது எப்படி சால்வ் பண்ணலாம் பார். என்ன சொல்றாங்க? the variation of potential with the distance r from a fixed point, variation of potential with the distance r from a fixed point is shown below. அதாவது potential வந்து எப்படி வேரி ஆகுதுன்னு சொல்றாங்க distance மாற மாற. the electric field at r is equal to 5 meters. அப்போ எக்ஸாக்டா 5 மீட்டர்ல எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு கேட்குறாங்க. சரியா? முதல் விஷயம் வந்து இந்த கிராஃபோட ஸ்லோப்பை பாரு. இங்க என்ன இருக்கு? பொட்டென்ஷியல் இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன இருக்கு? டிஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் இதோட ஸ்லோப்பை நான் கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோ, என்ன வரும்னு பாரு. இந்த ஸ்லோப்னா என்ன? tan தீட்டாவா? tan தீட்டானா என்ன? ஆப்போசிட். ஆப்போசிட் இங்க என்ன இருக்கு? பொட்டென்ஷியல் இருக்கு. அட்ஜசன்ட் என்ன? டிஆர் இருக்கு. ஓகே. அப்போ டிவி பை டிஆர்ன்றது என்ன? நமக்கு ஆப்வியஸா எலக்ட்ரிக் ஃபீல்டு. கரெக்டா? அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி ஒரு பொட்டென்ஷியல் வெர்சஸ் கிராஃப் கொடுத்தாங்க அப்படின்னா 6 மீட்டர்ல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்குறாங்க அப்படின்னா அதோட ஸ்லோப் வந்து நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கும். வாட் அபவுட் த ஏரியா ஆஃப் இட்? ஏரியா பார், செக் பண்ணி பாரு. ஏரியா என்னது? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கிறேன். ஏரியா என்ன வரும்? ஆஃப் இஸ் ஈக்குவல் டு வி இன்ட்டு என்ன வரும்? டிஆர்னு வருமா? கரெக்டா? பேஸ் வந்து டிஆர், இது வந்து வி. அப்போ வி இன்ட்டு டிஆர்னு வரும். வி இன்ட்டு டிஆர்ன்றது வந்து ஏரியா. அந்த மாதிரி நமக்கு ஏரியா கிடையாது. அப்போ ஸ்லோப்பை மட்டும் பார்த்தா போதும். அப்போ 5 மீட்டர்ல அவங்க கேட்கறது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ஆர் ஈக்குவல் டு 5 மீட்டர். அப்போ இந்த 5 மீட்டர்ல நமக்கு ஸ்லோப்பை பார்த்தா அந்த பாயிண்ட்ல எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது தெரிஞ்சிடும். 5 மீட்டர்ல எவ்வளோ சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல், எவ்வளோ சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ், தட் வில் கிவ் யூ தி திங். ஆன்சர் என்ன வரும் சொல்லு பாப்போம் இதுக்கு. 1 minute. ஆனா மைனஸோட தானே சொல்லணும் ஆன்சர். ஆன்சருக்கு மைனஸ் யூஸ் பண்ணணும் தானே? ஆன்சருக்கு புரியல. மைனஸ். ஆமா ஆமா, எஸ் எஸ், மைனஸ் டிவி பை டிஆர் தான் போடணும். எஸ். ஆனா ஃபார்முலால மைனஸ்ல ஒரு ஃபார்முலா வரும்ல உனக்கு. ஆக்சுவலா மைனஸ் டிவி பை டிஆர் ஒன்னு. ஆனா இந்த ஸ்லோப்பே உனக்கு அப்டியூஸ்ல தானே இருக்கு. நல்லா பாரு. எப்பவுமே ஸ்லோப் எப்படியே இருக்கும்? அப்டியூஸ் இந்த ஆங்கிள் தானே எடுப்போம். அப்ப இந்த ஆங்கிள் நம்ம தீட்டான்னு எடுத்தா எந்த ஒரு மைனஸ் வந்துடும். அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் பிகம் பிளஸ் ஆயிரும். புரியுதா? உனக்கு ஈயோட ஃபார்முலாவே என்னது? மைனஸ் டிவி பை டிஆர். கரெக்டா? இதான் ஃபார்முலா. கரெக்ட். இதுல ஸ்லோப் பாரு. நமக்கு ஸ்லோப் என்ன வந்திருக்கு? ஸ்லோப் வந்து அப்டியூஸ். ஸ்லோப் அப்டியூஸ்னா டிவி பை டிஆர் வந்து ஆல்ரெடி நெகட்டிவ்ல வரும். அப்போ இந்த நெகட்டிவ் இதுல போட்டோம் அப்படின்னா உனக்கு ஈக்குவல் டு என்ன ஆயிரும்? பிளஸ் டிவி பை டிஆர் ஆயிரும். ஓகே. இப்போ வேல்யூ போடு. டிவினா என்ன? சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் வந்து என்னது? 3.
by 1 நமக்கு ஆன்சர் என்ன வரும் சேஞ்ச் இன் போட்டு ஆப்போசிட் என்ன வருது 2.5 வரும் ஆக்சுவலா அது வந்து மிடில் இருக்கு இல்லையா ஸோ தட் வில் பி ஸோ ஆப்போசிட் வந்து 2.5 ஓகே minus 0 divided by adjacent வந்து 6 minus 1 5 ஸோ போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 2.5 வோல்ட் per மீட்டர் இதான் இதுக்கான ஆன்சர் புரியுதா okay yes okay, look at this question இந்த மாடல் உனக்கு நான் நேத்து சொல்லி கொடுத்தேன் ஆன்சர் என்ன டக்குன்னு சொல்லி பார்ப்போம் இதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னேன் இந்த பாயிண்ட்ல இருந்து இதுக்கு ஒரு பர்பெண்டிகுலர் வர போட்டு இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சா முடிஞ்சு ஆன்சர் ஏன்னா E ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும் ஃபார்முலா எலக்ட்ரிக் அவங்க கேட்கறது ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் தென் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் வில் பி ஸோ வி நோ தட் E ஈக்குவல் டு மைனஸ் சாரி V ஈக்குவல் டு ED த ஃபார்முலா V ஈக்குவல் டு E இன்டு D ஸோ நமக்கு வந்து பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து 20 மைனஸ் 10 வரும் தட் வில் பி 10 வோல்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும் டீன்றது வந்து என்னது இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம டீன்னு சொன்னோம் ஆல்ரெடி இந்த கேப் வந்து அவங்க கொடுத்துருக்கிறது என்னன்னு கொடுத்துருக்காங்க 20 மைனஸ் 10 10ன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும் இந்த 2 பாயிண்ட்ல கண்டுபிடிக்கணும் அந்த டிஸ்டன்ஸ் என்ன வரும் காஸ் தீட்டா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன் சாரி சைன் தீட்டா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன் ரைட் ஸோ சைன் 30 வில் பி ஈக்குவல் டு வாட் ஆப்போசிட் பை hypotenuse என்ன 20 minus 10 10 ஸோ அப்போ இங்கே என்ன வரும் 10 into sin 30 sin 30ன்றது வந்து 1/2ன்னு வரும் ஸோ ஆன்சர் வந்து that will be 5 meters ஸோ this will be 5 அப்போ வந்து அதே மாதிரி 5 சென்டிமீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்கல்ல அதை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும் ஆக்சுவலாக அப்போ 5 into 10 to the power of minus 10 வரும் ஸோ அப்போ வந்து 5 எத்தனை டைம் போகும் 2 டைம் போகுமா அப்போ 200 வோல்ட் per மீட்டர் தான் இதுக்கான ஆன்சர் okay and 200 volt per meter angle என்ன வருது பாரு இந்த angle தான electric field angle that angle will be 120 degrees so 200 meters at an angle at theta 120 degree with x axis clear clear so it is matching with option 3 okay let's go for next the bar அது சால்வ் பண்ணலாம் என்ன சொல்றாங்க இதுல in moving from A to B again moving from A to B along an electric field line the electric field does 6.4 into 10 power minus 19 joule of work on an electron if phi1 and phi2 are the equipotential surface then the potential difference is equivalent to என்ன சொல்றாங்க அதாவது ஒரு எலக்ட்ரானை ஏல இருந்து பிக்கு நம்ம மூவ் பண்றோம் எந்த லைன்ல அலாங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் கொடுத்துருக்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ல இருந்து மூவ் பண்றோம் ஆரோ இம்பார்ட்டன்ட் இங்க சரியா எல்லாமே என்னது கீழே வருதா மேல வருதா கீழே இருக்கு எல்லா ஆரோவும் டவுன்வர்ட்ல இருக்கு ரைட் மூவிங் an electron from A to B along electric field line it does 6.4 into 10 power minus 2 joules of work equipotential surface of potential so எப்படி கண்டுபிடிப்பது ஆக்சுவலி சிஆர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கீழே நமக்கு என்ன நான் ஆல்ரெடி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பேன் எந்த பக்கம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கோ எலக்ட்ரான் என்ன ஆகும் எக்ஸாக்டா ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும் அதுல ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் என்ன ஆகும் ஆக்ட் ஆகும் இப்போ என்ன சொல்றாங்க அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ல மூவ் பண்றதுக்கு எலக்ட்ரான் எவ்வளோ ஃபீல்டு எவ்வளோ ஒர்க் பண்ணிருக்கு அப்படின்னா இட் டஸ் 6.4 into 10 power minus 19 joules of work on electron அப்போ விசி மைனஸ் விஏ என்னன்னு கேட்குறாங்க ஸோ சி விச் இஸ் அ கிரேட்டர் பொட்டென்ஷியல் ஆக்சுவலி சி ஆர் ஏ டெல் மீ ஃபர்ஸ்ட்
which is greater potential, C or A, according to the diagram which is given to us? C. Exactly, C is the greater potential. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நமக்கு வந்து கிட்ட வருது, உள்ள வருது இல்லையா, அந்த மாதிரி உள்ள வருது. அப்போ நமக்கு ஆப்வியஸா தெரியும் இது வந்து 5-1, இது வந்து 5-2. ஸோ சி இஸ் கிரேட்டர் பொட்டன்ஷியல் தென் ஏ. அப்போ சி இஸ் கிரேட்டர் தென் பொட்டன்ஷியல் ஏன்னா ஆன்சர் வந்து நமக்கு என்ன இருக்கணும்னா 4, அதாவது மைனஸ்ல வராது, பிளஸ்ல தான் வரும். அப்படி பார்த்தா நமக்கு வந்து இதை நீ ஒரு ட்ரிக்கு கூட இருக்கு. இது பாரு, ஒரே ஆன்சர் எங்க 2 வாட்டி கொடுக்குறானுங்களோ நீ இந்த கிரேட்டர் பொட்டன்ஷியல் வச்சு கண்டுபிடிச்சாலே அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிடும். சும்மா கெஸ்ல சொல்லு பாப்பா ஆன்சர் என்னன்னு. என்னது சார்? அதாவது ஒரே நம்பரை 2 வாட்டி கொடுத்துருக்காங்களா, ஒன்னு மைனஸ்ல கொடுத்துருக்காங்க, இன்னொரு பிளஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சம்மெல்லாம் வச்சுக்கோயேன் நீ வந்து பார்த்தோன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரே ஆன்சர் 2 வாட்டி கொடுத்துருக்காங்கன்னா அது எது கொடுத்துருக்காங்கன்னா நம்ம குழப்பறதுக்கு கொடுத்துருக்கான். ஆன்சர் 4 தான் இருக்கும். ஆனா பசங்க என்ன பண்ணுவாங்க, -4 +4 குழம்பிப்பாங்க. நமக்கு இந்த பொட்டன்ஷியல் தெரிஞ்சாலே நீ ஆன்சரை சொல்லிடலாம். இப்ப இதுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும் சொல்லு பார்ப்போம். அதான் ஆன்சர். ஆக்சுவலி VC - VA தெரிஞ்சிச்சு இல்லையா, அப்ப VC is greater than VA, so it should be a higher potential. Now the result should be positive. ஆப்வியஸா நமக்கு அந்த பாசிட்டிவ் கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுக்கு ஒர்க் டன் பை சார்ஜ் போட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் கண்டுபிடிப்போம். இதான் ஃபார்முலா. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை சார்ஜ். ஒர்க் டன் எவ்வளோ நடந்திருக்கு, 6.4 × 10 - 19. சார்ஜோட வேல்யூ என்ன, 1.6 × 10 - 19. ஸோ இது வந்து கேன்சல் ஆயிரும். 16 எத்தனை டைம் போகும், 4 டைம் போகும். ஸோ VC - VA that's equivalent to 4 volt. ஓகே, ஸோ தட்ஸ் ஆன்சர். அதாவது இந்த மாதிரி சொல்றேன், 2 ஆன்சர் ஒரே ஒரு ஆப்ஷன்ல, இது ஒரு டெக்னிக்கா கூட வச்சுக்கோ. ஒரு ஆப்ஷன் 4 ஆப்ஷன் இருக்குன்னா அந்த 4 ஆப்ஷன்ல 90% இது ஒர்க் ஆகும், 10% ஒர்க் ஆகாம இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. நான் 4 ஆப்ஷன்ல 2 ஆன்சருக்கு ஒரே நம்பர் இருக்கும். ஆனா ஒரு நம்பர் பாசிட்டிவ், ஒரு நம்பர் நெகட்டிவ்ல இருக்கும். அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் உனக்கு பிக் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா நீ டக்குன்னு ஆன்சரே போட்டு போயிடலாம், ஒர்க் அவுட் பண்ணாமே போட்டுடலாம். ஸோ தட்ஸ் ஒன் ஆஃப் த ட்ரிக். ஓகே, ஸோ எஸ், இந்த கொஸ்டின் பார். என்ன சொல்றாங்க இதுல, in an electric field of a point in the electric field of a point charge Q, a certain charge is carried from point A to B. Carried from A to B, C, D and E. The work done in in electric field in the electric field of a point charge Q, certain charge is carried from, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரீஜன்ல சார்ஜ் என்ன பண்றாங்க, கேரி பண்ண எடுத்துட்டு போறாங்க. ஓகேவா, அதாவது என்ன சொல்ல வரும்னா, இந்த Q என்ன பண்ணும், எல்லா டைரக்ஷன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ இட் இஸ் கன்சிடர் அஸ் அ ரீஜன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரீஜன்ல நம்ம 4 பாத்துல சார்ஜ் எடுத்துட்டு போறோம். இதுல வந்து என்ன கொஸ்டின் கேக்குறாங்க, ஒர்க் டன் வந்து என்ன சொல்றாங்கன்னு கேக்குறாங்க. இஸ் லீஸ்ட் அலாங் த பாத் AB, is least along the path AD, is zero along the path AB, is least along the path AE. இதுக்கான ஆன்சர் என்ன சொல்லு பாப்போம், யோசி. ஜீரோ சார். ஏன் ஜீரோ? எல்லாத்துக்கும் போகுது. கியூவா 5 இடத்துக்கும் 4 இடத்துக்கும். கியூ போல வேற ஒரு சார்ஜ் போகுது. அதாவது கியூ வந்து ஒரு எலக்ட்ரிக், ஆமா வேற. இங்க என்ன சொல்றாங்க, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் எ சார்ஜ் கியூ, அதாவது இந்த சார்ஜ் கியூ என்ன பண்ணுது, எலக்ட்ரிக் ஃபீல்ட ப்ரொடியூஸ் பண்ணுது.
இன்னொரு சார்ஜ். அப்ப இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா இந்த ரீஜன் என்ன வந்துருச்சு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கு தான் அதை கொடுத்துருக்காங்க. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரீஜன்ல இன்னொரு certain சார்ஜ் இஸ் கேரிட். ஏதோ ஒரு சார்ஜ் வந்து என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் ஏல இருந்து பிக்கு எடுத்துட்டு போறோம், அப்புறம் ஏல இருந்து சிக்கு எடுத்துட்டு போறோம், அப்புறம் ஏல இருந்து பிக்கு எடுத்துட்டு போறோம், அப்புறம் ஏல இருந்து இக்கு எடுத்துட்டு போறோம். அப்ப இதுல வந்து இதோட ஒர்க் டன் வந்து எதுக்கு வந்து கம்மி இல்ல என்ன அப்படின்றதான் கொஸ்டினா கேக்குறாங்க அவங்க. சொல்லு பாப்போம். பி வந்து சார்ஜ் கிட்ட இருக்கனால கம்மி அந்த மாதிரியா? உங்களுக்கு என்ன ஆன்சர் தோணுதோ அதை சொல்லு, அதுக்கப்புறம் நான் கரெக்ட் பண்றேன். கரெக்டா தப்பா? கரெக்டாவும் இருக்கலாம், தப்பாவும் இருக்கலாம். சொல்லு என்ன, வாட் இஸ் யுவர் ஆன்சர்? ஃபைனலைஸ் இட். என்ன ஆன்சர்? யுவர் கவுண்ட் டவுன் ஓவர். தெரியல. ஆன்சர் வந்து 0. ஓகே, ஏன் 0ன்றதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். சியர் இந்த சர்ஃபேஸ் ஆக்சுவலி என்னன்னா, இட் இஸ் அ ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ். பிகாஸ் ஒரு ஸ்பெரிக்கல் பாயிண்ட் எப்பவுமே என்ன, ஒரு பாயிண்ட் சார்ஜ் எப்பவுமே என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும்னா ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போனா இப்போ இந்த பாயிண்ட் ஏ எடுத்துக்கோ, இந்த பாயிண்ட் பி எடுத்துக்கோ, இந்த பாயிண்ட் சி எடுத்துக்கோ, இந்த பாயிண்ட் டி எடுத்துக்கோ, இந்த பாயிண்ட் டிஇ எடுத்துக்கோ. இதோட பொட்டென்ஷியல் எல்லாமே சேம். பிகாஸ் ஒரு ஸ்பியர்ல சேம் பொட்டென்ஷியல் தானே இருக்கும் நம்ம பார்த்தோம். அப்போ பொட்டென்ஷியல் அட் ஏ, பொட்டென்ஷியல் அட் பி, பொட்டென்ஷியல் அட் சி, பொட்டென்ஷியல் அட் டி, பொட்டென்ஷியல் அட் இ ஆல் ஆர் ஈக்குவல். அப்போ பொட்டென்ஷியல் ஈக்குவல்னா, ஆர் வி கேன் சே த பொட்டென்ஷியல் கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன, 0. சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் வந்து 0. சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் 0னா E equal to minus dV by dx. If change in potential 0, automatically the electric field will be 0. Electric field 0 அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எது 0? ஒர்க் டன் will be 0. ஏன்னா ஏன் ஒர்க் டன் 0ன்னு சொல்றேன்? V equal to ED இல்லையா? ED ஒர்க் டன் is equal to என்னது? பொட்டென்ஷியல் பை பொட்டென்ஷியல் is equal to என்ன வரும்? ஒர்க் டன் பை சார்ஜ்னு வரும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0னா பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் 0. பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் 0னா என்னது? ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் டன் வந்து 0. புரிஞ்சுதா? அதனால எங்கெல்லாம் பொட்டென்ஷியல் சேமா இருக்கோ அங்கெல்லாம் ஒர்க் டன் வந்து 0. ஆர் இப்படி கூட நீ எடுத்துக்கலாம். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் VA minus VB by Qன்னு எழுதுல. ஆர் பொட்டென்ஷியல் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை சார்ஜ்னு எழுதுவேன். இப்படி எழுதிக்கலாமா? VA minus VB is equal to work done by charge ன்னு எழுதுவோமா? இங்க என்ன சொல்லிட்டோம்? VAவும் VB ஈக்குவல்னு சொல்லலாம். அப்போ ஆட்டோமேட்டிக் 0 ஆயிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் டன் என்னது 0. எதுக்கு இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கிட்டு? இப்படியே ஒன்னே போட்டுரும் ஷார்ட்டா. புரிஞ்சுதா? ஸோ அதனால இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகும். இந்த மாதிரி ஸ்பெரிக்கல் இது மாதிரி ஒரு சார்ஜ் வந்துச்சுன்னா you can say it is a equipotential surface. Point charge always produces a equipotential surface. Okay, fine. Let's go for the next question. The question bar. என்ன சொல்றாங்க? 4 equal charges Q are placed at the 4 corners of a square, each of side A. Work done in removing a charge minus Q from the center to infinity is. எப்படி இதை சால்வ் பண்ணுவேன்? என்ன சொல்றாங்க? 4 equal charges Q. ஸோ 4 equal charges இருக்கு. ஸோ லெட்ஸ் ட்ரா த சிச்சுவேஷன் ஃபர்ஸ்ட். 4 சார்ஜ் எங்க வச்சிருக்கோம்? கார்னர்ஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர்ல வந்து வச்சிருக்கோம். ரைட், ஆல் வேல்யூஸ் ஆர் Q.
ஓகே, சைடு வந்து ஏ. ஒர்க் டன் இன் ரிமூவிங் எ சார்ஜ் மைனஸ் கியூ ஃப்ரம் இட் சென்டர். மைனஸ் கியூ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், இன்ஃபினிட்டிக்கு எடுத்துகிட்டு போகிறோம் ஆக்சுவலாக. அப்போ இது இன்ஃபினிட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு எவ்வளோ ஒர்க்குன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ எப்படி கண்டுபிடிப்பேன்? ஆப்வியஸ்லி மைனஸ் கியூன்னு ஒரு சார்ஜை இங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கு எவ்வளோ ஒர்க். நான் இப்போ தான் சொன்னேன் ஒர்க் டனோட ஃபார்முலா என்ன ஆக்சுவலி, பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் ஆர் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் ஃபார்முலா என்ன, ஒர்க் டன் பை சார்ஜா. அப்போ ஒர்க் டன் என்ன வரும், பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் தான் ஒர்க் டன் பை சார்ஜ். அப்போ ஒர்க் டன்னா பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இன்டு சார்ஜ். அப்போ ஃபைனலாக எங்கே எடுத்துகிட்டு போகிறோம், இன்ஃபினிட்டிக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இனிஷியலாக எங்கே இருக்குது, இந்த பாயிண்ட் சென்டராக சின்னு எடுத்துக்கலாம். சி இன்டூ அங்கே உள்ள சார்ஜ், எந்த சார்ஜ் எடுத்துகிட்டு போகிறோம், மைனஸ் கியூ எடுத்துகிட்டு போகிறோம். புரிஞ்சுதா? இந்த ஃபார்முலாவில் போட்டோன்னா ஆன்சர் வந்துடும். இன்ஃபினிட்டியில் பொட்டென்ஷியல் வந்து எனிவே 0. அப்போ நீ என்ன கண்டுபிடிச்சா போதும் அப்படின்னா, மைனஸ் ஆஃப் மைனஸ் பிகம் பிளஸ் விசி இன்டூ கியூ. அதாவது இந்த சென்டர் பாயிண்ட்ல எவ்வளோ பொட்டென்ஷியல்னு கண்டுபிடிச்சா போதும் ஆன்சர் வந்துடும். சென்டர் பாயிண்ட்ல எவ்வளோ பொட்டென்ஷியல், 4 சார்ஜ் சென்டர் பாயிண்ட்ல பொட்டென்ஷியலை கிரியேட் பண்ணுது. 1 2 3 4. அப்போ என்ன பண்ணுவேன், டைரக்டா இந்த டயக்னல் உனக்கு தெரியும். இந்த டயக்னல் என்ன வரும், a/√2ன்னு வரும். ரைட்? ஸோ அப்போ டைரக்டா என்ன பண்ணுவேன், KQ டிவைடட் பை a/√2 மேலே போயிடும் இன்டூ கியூ. ஸோ அப்போ இங்கே ஆன்சர் போட்டோம்னா √2 KQ² பை a தான் ஆன்சர். எந்த ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது, √2 KQ² பை a. ஸோ இட் இஸ் மேட்சிங் வித் ஆப்ஷன் 2. புரிஞ்சுதா? தட்ஸ் இட். ஸோ அதனால இந்த மாதிரி சம்ஸ் வந்தால் இந்த மெத்தடில் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கேர்ஃபுல்லாகவும் போடணும். நெக்ஸ்ட் ஓகே, லுக் அட் திஸ் கொஸ்டின். இதை எப்படி சால்வ் பண்ணலாம் பாஸ்? ம் இப்படி பார்த்துட்டு இருக்கு சார். பார்கவி, எனக்கு அந்த பாட்டில் இருக்குல்ல, இந்த பாட்டில் கண்ணாடி பாட்டில் இருக்குல்ல, அதில் அந்த எலக்ட்ரோலைட் பேக்கெட் ஒன்று இருக்குல்ல, அதை கொட்டிட்டு தண்ணி ஃபுல்லாக பிடிச்சிக்கணும். ஓகே, ஆன்சர் என்ன இதுக்கு சொல்லு பார்ப்போம். என்ன சொல்றாங்க கொஸ்டின்ல, 2 point charges 100 microcoulomb and 5 microcoulomb. 2 point charge, one 100 இன்னொன்று 5 are placed at a point A and B respectively. ஸோ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் வந்துடலாமா, 2 சார்ஜ் பாயிண்ட், ஒன்று ஏ இன்னொன்று என்னது பி. ஸோ ஏவோட வேல்யூ பார்த்தோன்னா வந்து ஏ பாயிண்ட்ல 100 மைக்ரோகுலுமும் பியில் வந்து 5 மைக்ரோகுலுமும் வச்சிட்டோம். இது ரெண்டுத்துக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா 40 சென்டிமீட்டர்னு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. The work done by external force in displacing a charge 5 microcoulomb from B to C. ஓகே, இதில் என்ன பண்ணுறாங்க, இந்த 5 மைக்ரோகூலும் சார்ஜை பியிலேருந்து சி பாயிண்ட்டுக்கு டிஸ்பிளேஸ் பண்ணுறாங்க. லெட்ஸ் அந்த சி பாயிண்ட் என்ன நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ லெட்ஸ் நம்ம என்ன பண்ண முடியும், வரைவோம். ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு டிஸ்பிளேஸ் பண்ணுறாங்க. ஸோ லெட்ஸ் சே திஸ் இஸ் அ பாயிண்ட் சி, B to C. That distance which is given to us will be 30 centimeters. 30 centimeters. Okay. The angle ABC வந்து 180 டிகிரியா. ஓகே, 180 டிகிரினா சாரி 90 டிகிரியா. அதாவது ஆங்கிள் பி வந்து 90 டிகிரியில். அப்போ இப்படி வரையக்கூடாது. இது எப்படி வரையணும், 5 microcoulombs 90 டிகிரினா should be drawn in such a way like this. ஓகே, இது வந்து என்னது, given 30 centimeters. ஓகே, ஸோ அப்போ இந்த சார்ஜ் என்ன பண்ணுறாங்க, இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணுறாங்க. சரியா? அப்போ எவ்வளோ ஒர்க்குன்னு கேட்குறாங்க. இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒர்க் நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? புரிஞ்சுதா கொஸ்டின்? எப்படி சால்வ் பண்ணுவோம் இதை? சொல்லு பாப்போம். I will solve this. சொல்லிட்டு போய் பாத்து
எப்படி சால்வ் பண்ணுது? பில இருந்து சிக்கு தானே மூவ் பண்றோம். அப்போ பில இருந்து சிக்கு மூவ் பண்றோம் அப்படின்னா யூ கேன் ரைட் யூஸ் த ஒர்க் டன் ஃபார்முலா, ரைட்? இப்போ தானே சொன்னேன். என்ன ஃபார்முலா? ஒர்க் டன் ஃபார்முலா. Work done is equal to potential at C minus potential at B into the charge. எங்க இருந்து எங்க மூவ் பண்றோம்? பில இருந்து சிக்கு மூவ் பண்றோம். அப்போ ஃபைனல் பொட்டன்ஷியல் சி, இனிஷியல் பொட்டன்ஷியல் பி. எந்த சார்ஜ் மூவ் பண்றோம்? 5 மைக்ரோ கூலும் மூவ் பண்றோம். அதை யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இங்க நம்ம யூஸ், ஏன்னா இதுவே நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகுது, எதாவது யூஸ், எந்த சார்ஜ் யூஸ் பண்றதுன்றது எஸ்பெஷலா சோஃபியாக்கு ஆகும். அதனால 5 மைக்ரோ கூலும் போட்டுக்கணும். ஓகே, ஸோ 5 மைக்ரோ கூலும். இப்போ சி பாயிண்ட்டுக்கு சி பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் என்ன, பி பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சி பாயிண்ட்ல எதெல்லாம் பொட்டன்ஷியலை கிரியேட் பண்ணுது? இந்த 100 மைக்ரோ கூலும் என்ன பண்ணும்? சி பாயிண்ட்ல இருந்து பொட்டன்ஷியலை கிரியேட் பண்ணும், ஏன்னா இந்த சார்ஜ் இங்க போயிடுச்சு. அடுத்தது பி பாயிண்ட்ல திருப்பி என்ன பண்ணும்? அதே 100 மைக்ரோ கூலும் தான் பி பாயிண்ட்லயும் பொட்டன்ஷியலை கிரியேட் பண்ணும், ரைட்? ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? See what is the potential at C point and what is the potential at B point? First, potential at C point, if you calculate, for that you have to know this distance, right? நமக்கு என்ன தெரியணும்? இந்த டிஸ்டன்ஸ் தெரியணும். இந்த டிஸ்டன்ஸ் என்ன வரும் உனக்கு? இது ஒரு 40 30னா இது வந்து 50. டைரக்டாவே சொல்லிடலாம், ரைட்டா? பித்தாகரஸ் ட்ரிப்ளெட்ஸ். ஸோ அப்போ பொட்டன்ஷியல் அட் சி பாயிண்ட் என்ன கண்டுபிடிக்கலாம்னா, கே இங்க யூஸ் பண்ற சார்ஜ் வந்து இந்த சார்ஜ் யூஸ் பண்ணணும், ரைட்? கே 100 மைக்ரோ கூலும்ஸ் டிவைடட் பை த டிஸ்டன்ஸ் will be 50. ஓகே, கே கியூ பை ஆர். ஸோ கே கியூ பை ஆர் வந்து 50 மைனஸ் பி பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் பார்த்தோன்னா கே கியூ வந்து 100 டிவைடட் பை ஆர் வந்து 40 இன்டூ இதை வந்து நம்ம எதால மல்டிப்ளை பண்ணோம்? 5 மைக்ரோ கூலும்ஸால மல்டிப்ளை பண்ணோம். ஓகே, ஸோ இங்க போட்டோம் அப்படின்னா இது வந்து மைக்ரோ. ஸோ நமக்கு இதில் டேர்ம் கான்ஸ்டன்டா இருக்கிறதுல வெளியில் எடுத்துடலாம். 100 இன்டூ மைக்ரோ கூலும்ஸ்னா நான் 10 பவர் மைனஸ் 6ல அதையும் நான் இங்கே போட்டுக்கிறேன். 100 10 மைனஸ் 6k அப்படின்னு காமனாக எடுத்துட்டோம்னா நமக்கு மீதி வந்து இங்கே 50, இது வந்து என்னது 40 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ வந்து நமக்கு இங்கே இந்த 5 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், 5 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இப்போ மீதி என்ன இருக்கும் உனக்கு? ஒரு 40 மைனஸ் 50 டிவைடட் பை 50 இன்டூ 40. ஓகே, மைனஸ் 10ன்னு வருமா? ஸோ இதுல இருந்து நியர்பை ஆன்சர் என்ன வருது நமக்கு பார். இது வந்து ஒரு 5 இன்டூ 10 பவர் மைனஸ் 4. கேவோட வேல்யூ வந்து 9 இன்டூ 10 பவர் 9. இது ஒரு மைனஸ் 10 இன்டூ 50 இன்டூ 40. தட் இஸ் 5 இன்டூ 4 20. 20 இன்டூ 10 டு த பவர் ஆஃப் 2 அப்படின்னு வரும். ஓகே, now you can solve whatever you want, like 5 9s are என்னது 45 into 10 to the power of 5, அதை பவரை சேர்த்தனா 10 to the power of 6 divided by 20 into 10 to the power of 2. இது கேன்சல் பண்ணா 10 to the power of 4. ஸோ இப்போ பேலன்ஸ் வந்து 45 by 20 into 10 to the power of 4. ஆன்சர் நெகட்டிவ். ஸோ இது எதோட மேட்ச் ஆகுது? எந்த டேபிளில் போடலாம்? 9/5 போடலாமா? 9/4. 5 டேபிள் by 4 தான், எஸ். 9/4 டைம்ஸ் 9/4 ஜூல்ஸ் அப்படின்னு வருது. அதில் வேற என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க மைக்ரோவில் சால்வ் பண்ணா? இங்கே வந்து சென்டிமீட்டரை போட்டோன்னா கரெக்டாக வரும். ஏன்னா 2 சென்டிமீட்டர் நான் டேரெக்டாக அது 40 15 போட்டிருக்கேன்ல, யூ கேன் புட் இன் 10 பவர் மைனஸ் 2ல போடணும். 10 பவர் மைனஸ் 2 10 பவர் மைனஸ் 2 போடும்போது நமக்கு 10 பவர் மைனஸ் கேன்சல் ஆயிரும் இது. ஸோ ஆன்சர் வந்து 9/4 ஜூல்ஸ். இட் இஸ் மேட்சிங் வித் மைனஸ் 9/4 ஜூல்ஸ். கிளியர்? புரிஞ்சுதா எப்படி போடணும்னு? நெக்ஸ்ட் இந்த கெபாசிட்டர்ஸ்ல இருந்து வரும். ஓகே, இந்த கொஸ்டின் பார், இது எப்படி சால்வ் பண்றது?
என்ன சொல்றாங்க? A parallel plate capacitor is charged and the charging battery is then disconnected. If the plate of the capacitor are moved further apart by means of insulating handle, then answer என்ன இருக்கும்? கரெக்டா சொல்லி பார்ப்போம். You have a timer starts. Timer starts now. Theory questions now 1 minute. Count out finished. Answer என்ன? Voltage decreases. Voltage நான் நினைக்கிறேன். yeah. தெரியவே நல்லா யோசிச்சு பாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னன்னா, இதுல வந்து என்ன சொல்றாங்க கொஸ்டின்ல, parallel plate capacitors charge and batteries disconnected சொல்றாங்க. எப்ப பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்களோ அப்ப சார்ஜால ஃப்ளோ ஆக முடியாது. கரெக்டா? பேட்டரி டிஸ்கனெக்டட், பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா the flow of charge will be charge will not flow. ஏன்னா சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகுது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் போகும். சார்ஜ் will not flow. அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து தப்பு. சார்ஜ் அந்த கெப்பாசிட்டர் இன்க்ரீசஸ் அப்படின்றாங்க, தப்பு. வோல்டேஜ் அக்ராஸ் அ பிளேட் டிக்ரீசஸ், வோல்டேஜ் குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சார்ஜர் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டா அதே பொட்டன்ஷியல் தான் வந்து உனக்கு என்ன ஆகும், இதெல்லாம் மெயின்டைன் ஆகும். ஸோ அதனால ரெண்டாவது ஆப்ஷனுமே தப்பு. கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீசஸ்ன்னு சொல்றாங்க. கெப்பாசிட்டன்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். எப்சலான் நாட் ஏ பை டின்றதான் கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா, ரைட்? இப்போ பிளேட்ஸ் வந்து நம்ம ஃபர்தரா மூவ் பண்ணும்போது டி என்ன ஆகுது, அதிகமாகுது. டி அதிகமாகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகணும், குறையணும். கெப்பாசிட்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகணும். இங்க கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்ப இதுவும் தப்பு. அப்ப இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி கெப்பாசிட்டர் இன்க்ரீசஸ். அது செக் பண்ணி பார்க்கலாம். எப்படின்னா யூ நோ தட் என்னது எனர்ஜியோட ஃபார்முலா என்னன்னா ஆஃப் சிவி ஸ்கொயர், ரைட்? இப்போ கெப்பாசிட்டன்ஸ் குறையுதுன்னா வோல்டேஜ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? ஏன்னா கியூ ஈக்குவல் டு என்னது, சிவி. கியூ வந்து ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லிட்டோம், கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டோம். அப்போ வந்து உனக்கு கெப்பாசிட்டன்ஸ் வந்து குறையுதுன்னா வி என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்கா அதிகமாகணும். ஓகே, பொட்டன்ஷியல் வந்து என்னது குறையக்கூடாது. இந்த பொட்டன்ஷியல் ட்ராப் வந்து ஸ்டார்ட் டு இன்க்ரீஸ். அதனால பொட்டன்ஷியல் ட்ராப் இன்க்ரீஸ் ஆகிறதுனால எனர்ஜி என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். அதனால ஆப்ஷன் 4 தான் வந்து கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுதா? ஓகே. எஸ். ஓகே, லுக் அட் திஸ் கொஸ்டின். கொஸ்டினை புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
இந்த ஃபார்முலாஸ் தான் இதுல பிடிஎஃப் இருக்கா சார்? இந்த ஃபார்முலாஸ்லாம் இந்த லெசன் பிடிஎஃப் இருக்கு. அத அமுச்சு விட்டா என்ன சார்? அனுப்பிச்சு விட்டா நேத்து மட்டும் படிச்சு கிழிச்சிட்டியா? நேத்து அனுப்பின பிடிஎஃப் சொல்லு. சும்மா வாங்கி வாங்கி வச்சுக்கிறது, பிடிஎஃப் பொட்டியில போட்டு வச்சுக்கிறது, ஒன்னும் படிக்கிறது இல்ல. ஒரு நாள் முடிப்பேன். அது என்னைக்கு சொல்லு, என்னைக்கு முடிப்பேன்னு சொல்லு, அன்னைக்கு அனுப்புறேன். பிசிக்ஸ் ஒரு மாதிரி ரொம்ப இதுவாயிடுச்சு. அது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு படிச்சாதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எல்லாம் வெறுத்துருவேன். சரி கவனி, இந்த கான்செப்ட கவனி. இதுல முக்கியமான ஹைலைட் பாயிண்ட் என்னன்னா இதுதான். என்னது? பேட்டரி டிஸ்கனெக்டட். இந்த மாதிரி சம் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்றேன், கவனிச்சுக்கோ நல்லா. பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்களா, அப்புறம் என்ன பண்றாங்க, டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்றேன்னு சொல்றாங்க. எங்க ஸ்லாப் ஆஃப் டைஎலக்ட்ரிக் இன்சர்ட்டட். இதுதான் கீவேர்டு இதுக்கு. ஓகே, இந்த மாதிரி இருந்தா இந்த ஃபேக்டர் என்ன ஆகும். அதே மாதிரி கொஸ்டின்ல நீங்க நல்லா கேர்ஃபுல்லா கண்டுபிடிக்கணும். அவங்க என்ன சொல்றாங்க, இன்கரெக்ட் ரிலேஷன் எதுன்னு கேக்குறாங்க கொஸ்டின்ல. கரெக்ட் ரிலேஷன் எதுன்னு கேட்கல, இன்கரெக்ட் ரிலேஷன் எதுன்னு கேக்குறாங்க. ஸோ நான் இப்போ இதுக்கு வந்து ஒரு அந்த கான்செப்டை நான் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோ. என்னன்னா முதல்ல வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னு இதை நம்ம பிரிச்சுக்கணும். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். பிஃபோர்னா என்ன அர்த்தம்னா டைஎலக்ட்ரிக்கை கெப்பாசிட்டர்ல இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி. ஆஃப்டர் அப்படின்றது டைஎலக்ட்ரிக்கை கெப்பாசிட்டர்ல இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம். சரியா? அண்ட் இதுல என்ன சொல்லியிருக்காங்க, பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணி டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்றாங்க அப்படின்றத இதோட மீனிங். இப்போ கவனிச்சுக்கோ, இதில் 5 பேராமீட்டர் நம்ம எழுத போறோம். என்னென்னா சார்ஜு, கெப்பாசிட்டன்ஸு, பொட்டென்ஷியலு, எலக்ட்ரிக் ஃபீல்டு, எனர்ஜி. இந்த 4 பேராமீட்டர் தான் என்னென்ன ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இதை நீ ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், எனஃப் டு சால்வ் திஸ். ஸோ இது என்னது கான்செப்ட் என்ன, பேட்டரி டிஸ்கனெக்டட், டைஎலக்ட்ரிக் இன்சர்ட்டட் when battery is disconnected. Dielectric disconnected. Okay, sorry, dielectric inserted. Dielectric inserted when battery disconnected. ஓகே, இது எப்படி சால்வ் பண்ணணும்னு பாரு. ஃபர்ஸ்ட் வந்து நீ பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணாலே உனக்கு என்ன ஆகாது, சார்ஜ் ஃப்ளோ ஆகாதுன்னு சொன்னா Q அப்படியே வச்சுக்கோ. ஓகே, டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் அண்ட் பேட்டரி Q அப்படியே இருக்கும். வாட் ஹேப்பன் டு த கெப்பாசிட்டர்? எப்பவுமே டைஎலக்ட்ரிக்கை நம்ம இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா கெப்பாசிட்டர் என்ன ஆகும்னா K டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதை ஞாபகம் வச்சுக்கோ. வாட் ஹேப்பன் டு த பொட்டென்ஷியல்? இப்போ டைஎலக்ட்ரிக் வந்து K டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, கெப்பாசிட்டன்ஸ் K டைம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா வாட் ஹேப்பன் டு த சார்ஜ்? Q ஈக்குவல் டு சிவில. அப்போ வந்து C வந்து K டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா V என்ன இருக்கணும், K டைம்ஸ் குறைஞ்சிருக்கணும். அப்போதான் உனக்கு Q மெயின்டைன் ஆகும், ரைட்? If it is increasing K times, it should decrease K times, so that again we'll get the same Q, right? அப்போ potential என்ன இருக்கும், it will be decreases by K times. What happened to the electric field? Electric field என்ன, V equal to ED ன்னு சொன்னால, அப்போ V K times increase ஆயிருக்குன்னா E என்ன இருக்கணும், K times increase ஆயிருக்கணும் மெயின்டைன் பண்றதுக்கு. எனர்ஜி என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, எனர்ஜி வந்து ½ CV ஸ்கொயர்னு சொல்றோம்ல, ½ CV ஸ்கொயர்னு சொல்றோம். அப்போ C வந்து K டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, V வந்து K டைம்ஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இது ஒரு கேன்சல் ஆச்சுன்னா இன்னொரு டேர்ம் வரும் நமக்கு. அப்போ எனர்ஜி என்ன இருக்கும் அப்படின்னா K டைம்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. இவ்வளோதான் மேட்ரு. அப்போ என்னன்னா இந்த டேட்டாஸை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணுறோம் எப்போ, பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணி டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணோம்னா சார்ஜ் அப்படியே தான் இருக்கும் கெப்பாசிட்டரில். கெப்பாசிட்டன்ஸ் K டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும், பொட்டென்ஷியல் K டைம் டிக்ரீஸ் ஆகிருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் K டைம்ஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கும், எனர்ஜி K டைம்ஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கும். இதெல்லாம் இதோட மேட்ச் ஆகுது. இதெல்லாம் கரெக்ட் ஆன்சர். இதுல எது இன்கரெக்ட்னு பாரு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்றாங்கன்னு பாரு. சார்ஜ் வந்து ε0A Q ஈக்குவல் டு CV அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? சார்ஜ் வந்து இட் வில் ரிமைன் சேம் CV. அடுத்தது யூ கேன் see that எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து என்ன ஆயிருக்கணும், K டைம் டிக்ரீஸ் ஆயிருக்கணும்னு சொல்றாங்களா. ஸோ திஸ் இஸ் ட்ரூ. அடுத்தது ஒர்க் ½ CV ஸ்கொயர்னு வருதா, ε0A/D ½ CV ஸ்கொயர். எனர்ஜி வந்து K டைம்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கணும்னு சொல்றாங்களா, இதுவும் ட்ரூ. ஏன்னா K வருது பட் டினாமினேட்டர்ல. ஓகே, அடுத்தது Q ஈக்குவல் டு ε0ABD அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க வந்து நமக்கு வந்து அடுத்தது ஆப்ஷன் 1 பாரு, ε0ADனா என்னது, CV. Q ஈக்குவல் டு CV அப்படின்னு வந்திருக்கு.
ஸோ Q வந்து ஏதாவது டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்னால அஃபெக்ட் ஆகுமா? நமக்கு Q வந்து என்ன வரும்? ஏன்னா இப்போ நான் Q கண்டுபிடிக்கணும்னா C இன்ட்டு வின்னு போடுவேன். C வந்து என்ன வரும் எனக்கு? C வந்து கேசின்னு வரும், ரைட்? ஆமாம், சி அதாவது Q வந்து நியூ சார்ஜ் வந்து நான் C டேஷ் V டேஷ்னு எழுதுவோம். பி கேசி, V வந்து என்னது? K பை C வந்து கேசி, ஓகே. V வந்து V பை கேன்னு வரும். இது வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னா CV. ஸோ இதுவுமே ட்ரூ. அப்போ இருக்கிற ஒரே ஆன்சர் வந்து நமக்கு மூணுமே ட்ரூனா இது ஒன்று மட்டும் தான் என்ன இருக்க முடியும்? ஃபால்ஸாக இருக்க முடியும். அதனால இதான் ஆன்சர். புரிஞ்சுதா? அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட். இந்த கொஸ்டினை பாரு, என்ன சொல்றாங்க? லுக் அட் திஸ் கொஸ்டின். What they are saying in the question? என்ன சொல்றாங்க? சோஃபியா என்ன பண்ற? தெரியலன்னா என்ன சொல்றாங்க? அதுதான் ஏதாவது சொல்லு, பதில் சொல்லு. கேட்டுட்டு தானே இருக்கேன். கெபாசிட்டரோடைய வந்து டயாமீட்டர் கொடுத்துட்டு அந்த டயாமீட்டர் வந்து இவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணனும்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் வைக்கணும்னு கேக்குறாங்க சார். The diameter of each plate of air capacitor is 4 centimeters. So அப்போ first வந்து diameter வந்து 4 centimeters. அடுத்தது to make the capacity of this plate to make the capacity of this plate capacitor equal to that of diameter of new diameter பார்த்தனா 20 centimeter வைக்கணும் அப்படின்னா அப்ப இந்த diameterக்குன்னு ஒரு distance இருந்திருக்கும் இல்லையா? Let's say the capital D எழுதுவோம், that will be better. So this will be capital D dash. Okay, இது வந்து capital D, இது வந்து D dash. இந்த டயாமீட்டருக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருந்திருக்கும், இந்த டயாமீட்டருக்கு புது டிஸ்டன்ஸ் நம்ம இருக்கிறோம். அப்போ என்ன கேட்குறாங்க? the distance between the plates will be equal to 20. the distance between the plate will be. ஓகே, எப்படி இந்த டயாமீட்டரையும் இதையும் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம்? ஐ திங்க் we can connect with கெப்பாசிட்டரோட ஃபார்முலா என்னன்னு தெரியல உனக்கு. what is the capacitor formula? epsilon naught A by D. epsilon naught A by D. ஓகே, அது வந்து இது வந்து ஸ்பெரிக்கல் கண்டக்டருக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகே, அதை என்ன பண்ணுவோம்னா இந்த ரிலேஷன்ல வந்து நம்ம என்ன பண்ணணும், கொண்டு வந்து டயாமீட்டர் வந்து we can able to identify. ஓகே, எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அதுதான் நீ இப்போ யோசிக்க போற. எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? ஆனா ரெண்டுத்துக்கும் எது சேம்? கெப்பாசிட்டன்ஸ் சேம், கரெக்டா? புரியுதா சொல்றது? ரெண்டுத்துக்குமே என்ன சேம்னா கெப்பாசிட்டன்ஸ் வந்து சேம்.
கெபாசிட்டன்ஸ்னா என்னது? அந்த சார்ஜ் தானே? கெபாசிட்டன்ஸ் அப்படின்றது என்னன்னா ரெண்டு டிவைஸ்ல வந்து சார்ஜ் ஸ்டோர் பண்றது தான் கெபாசிட்டன்ஸ். ஓகே, இப்போ முதல் வந்து இங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா இது வந்து ஒரு டயமீட்டர் ஆஃப் ஈச் பிளேட் ஆஃப் என்ன ஏர் கெபாசிட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கான ஒரு பேசிக்கான ஒரு ஃபார்முலா நான் இங்க நான் சொல்றேன். எப்படின்னா Q ஈக்குவல் டு சிவின் ஃபார்முலா இருக்கு தெரியும்ல, ரைட்? Q ஈக்குவல் டு சிவி. அப்போ கெபாசிட்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஆர் யூ கேன் கால்குலேட் V எப்படி கண்டுபிடிப்பேன்? Q பை சின்னு கண்டுபிடிப்பேன். ஓகே, ஓகே, யூ கேன் ரைட் இட் லைக் திஸ். the potential இதுக்கு வந்து let me write it like this. capacitance ஓட பேசிக் ஃபார்முலா வந்து என்னன்னா 4 pi epsilon naught r. இதான் வந்து என்னன்னா இந்த மாதிரி டயாமீட்டர் ரேடியஸ்லாம் கொடுத்தா இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. C equal to 4 pi epsilon naught r. அப்போ C எதுக்கு ப்ரொபோஷனல்னு பாரு. C is proportional to r. r என்ன கொடுத்துருக்காங்க? அவங்க ஆல்ரெடி வந்து ரேடியஸ் கொடுத்துருக்காங்களா, அதை ரிலேட் பண்ணு. ஸோ இங்கே வந்து C is proportional to r அப்படின்னு பார்த்துட்டு அப்போ நீ என்ன பண்ணலாம்? C1 by C2 is equal to என்னன்னு எழுதலாம்? R1 by R2. ஓகே, இல்லைன்னா இதை நீ என்ன பண்ணிக்கோ, டயாமீட்டர் 1 by டயாமீட்டர் 2ன்னு எடுத்துக்கலாம். டயாமீட்டர் 1 by டயாமீட்டர் 2. அப்போ உனக்கு இன்னும் கிளியரா புரியும். R1 by R2. சியோட இன்னொரு ஃபார்முலா என்ன? கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் டூ பிளேட்ஸ் என்ன? எப்சலான் நாட் A by D. கரெக்டா? எப்சலான் நாட் A by D. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டுத்தையும் எப்சலான் நாட் A எப்சலான் நாட் A கேட்டோம்னா கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே ஆட்டோமேட்டிக்காக டிஸ்டன்ஸோட ரிலேஷன் வந்து நமக்கு ஃபார்முலாக்குள்ளே வந்துடும். ஸோ பட் இங்கே பாரு, C is inversely proportional to distance, ரைட்? அப்போ இங்கே நீ என்ன பண்ணலான்னா C is inversely proportional to distance தான், இது வந்து D1 வரும், இங்கே D2 வரும், தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே R1 வரும், இங்கே வந்து R2 வரும். ஓகே, இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நமக்கு தேவையான டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம். D1 இந்த டிஸ்டன்ஸ் வந்து D1, இந்த டிஸ்டன்ஸ் வந்து D2. ஓகே, ஸோ இதுல இருந்து எப்படி இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிப்பேன்றதை மட்டும் பார்த்துக்கோ. பார்த்துட்டு வேல்யூவை கண்டுபிடி. ஓகே, ஸோ இதுல இருந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் இந்த வேல்யூவை? சொல்லு சொல்லு சொல்லு. உங்ககிட்ட ஏன் கேக்குறேன்னா, நீ தானே எக்ஸாம் எழுத போற, உங்ககிட்ட தானே கேட்க முடியும். சொல்லு. சரி, ஓகே, விடு. நான் இப்போ இந்த கான்செப்டுக்கு உனக்கு வரேன், லேட்டரா வரேன், இல்லைனா விட்டுருவோம் அதை. நெக்ஸ்ட் we can go for this one. ஓகே, இந்த கான்செப்ட் வரும். இந்த क्वेश्चन பதில்ல என்ன சொல்றாங்க? A capacitor when filled with a dielectric that is K is equal to 3. ஒரு capacitor dielectric-ஆல fill பண்றோம். K equal to 3 has a charge Q0, voltage V0, electric field E0. If the dielectric is replaced with the another one having a K equal to 9, the new value of charge, voltage and the field respectively. அதாவது கெப்பாசிட்டரை முதல் 3ன்ற டயலெக்ட்ரிக்கால ஃபில் பண்ணும்போது நமக்கு சார்ஜ் Q0, V0 அண்ட் இருக்கு. இப்போ அந்த if the dielectric is replaced with another one 9ஆல ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ நியூ சார்ஜ் என்ன, நியூ வோல்டேஜ் என்ன, நியூ ஃபீல்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் திஸ். ஓகே, இதுக்கு வந்து பேசிக்கா வந்து ஆல்ரெடி நம்ம படிச்ச ஃபார்முலா தான். என்னது? இப்போ ஒரு கெப்பாசிட்டர் இப்படி இருக்கு. ஓகே, நல்லா கவனிச்சுக்கோ. ஒரு கெப்பாசிட்டர் இப்படி இருக்கு. இந்த கெப்பாசிட்டர்ல என்ன பண்றோம்? ஒரு டயலெக்ட்ரிக் வந்து நம்ம ஃபில் பண்றோம் முதல்ல. ஓகே, டயலெக்ட்ரிக் ஃபில் பண்றோம். அந்த டயலெக்ட்ரிக்கோடைய வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? முதல்ல யூ கேன் சே தட் பி K1 is equal to 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி K1 equal to 3. இப்போ இதோட சார்ஜ் என்னன்னு கொடுத்துருக்காங்க? Q0ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ Q0 அப்படின்றது என்னது? நமக்கு வந்து பேசிக்கா வந்து கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும்னு பாரு. கெப்பாசிட்டன்ஸ் எப்பவுமே டயலெக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணிட்டோம்னா K டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ரைட்? அப்போ C1ஓட வேல்யூ வந்து நமக்கு பார்த்தோம்னா K1 into C அப்படின்னு வரும். இந்த ஞாபகம். இதுல Cன்றது என்னன்னா எப்சலான் நாட் A by D. ஏன்றது பிளேட்டோட ஏரியா, Dன்றது இந்த ரெண்டு பிளேட்டுக்கான உள்ள டிஸ்டன்ஸ். சரியா? ஸோ கெப்பாசிட்டன்ஸ் C1 டைம் இன்க்ரீஸ் ஆகும். வாட் ஹேப்பன் டு த சார்ஜ்? அதாவது அவங்க கொடுத்துருவது Q0. Q0ன்றது வந்து என்னன்னா இட் கேன் பி ரிட்டனா C1 into V. சரியா? அதாவது Q0 என்ன ஆகும் நமக்கு?
K1 டைம்ஸ் வந்து நமக்கு எனக்கு C1ன்றது K1C தானே, K1CV. இப்போ CV K1CVன்னு இருக்கு, ரைட்? அப்போ நமக்கு CVன்றது என்னது, சார்ஜ் ஆக்சுவலா, ரைட்? எஸ், எப்படி வந்து Q ஈக்குவல் டு CVன்னு எழுதுறோம்ல அந்த மாதிரி. அப்போ இந்த CVன்றது Q. ஸோ இப்போ சார்ஜ் நமக்கு என்ன ஆகும்னா Q0 டைம்ஸ் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஒன்று. அடுத்தது எலக்ட்ரிக் ஃபீல்டு. வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு? we know electric field is equal to V by D, or electric field is equal to எப்படி வேணா எழுதலாம். ஆமா, V equal to E by D ன்னு நம்ம EDன்னு எழுதலாம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய ஃபார்முலா. சரியா? இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ அவங்க கேட்கறது வந்து டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இன்க்ரீஸ் பண்ணா 9 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா நமக்கு நியூ வேல்யூ ஆஃப் சார்ஜ் என்ன, கெப்பாசிட்டன்ஸ் வரும்னு கேட்குறாங்க இல்லையா? அப்போ இப்போ நான் என்ன பண்றேன், நியூ டயஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்றேன், K2 equal to 9. அப்போ நமக்கு நியூ கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ என்ன வரும்னா 9 டைம்ஸ் ஆஃப் சின்னு வரும், ரைட்? 9 டைம்ஸ் ஆஃப் சி. அப்போ எவ்வளோ டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாரு நமக்கு. இதுல இருந்து இது எவ்வளோ டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆக்சுவலா? எவ்வளோ டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? இது ஆல்ரெடி 3 டைம்ஸ் ஆஃப் சின்னு இருக்கா? அப்போ இது எவ்வளோ டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கரெக்ட்? அப்போ நியூ கெப்பாசிட்டன்ஸ் நீ என்னன்னு எழுதலாம்? நியூ கெப்பாசிட்டன்ஸ் will be 3 into 3C எழுதலாமா? வாட் இஸ் 3C? 3C is nothing but old capacitance, 3 times of C1 அப்படின்னு புரிஞ்சுதா? அப்போ இதுல எங்க இருக்கு 3 டைம்ஸ் ஆஃப் C1? கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீசிங் 3 டைம்ஸ் ஆஃப் C1. லுக் ஃபார் த சார்ஜ். If capacitance increasing 3 times, what happened to the charge? Charge என்னன்னு எழுதுவ நீனு? சார்ஜ் வந்து Q2 is equal to நம்ம என்ன பண்ணுவோம், again charge also increasing K times ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? That is K2 times, right? Charge also increasing K2 times of the original charge. K இங்க என்னது, 3 times of Q, அதாவது இந்த Q எடுத்துக்கோ. இது வந்து 3 டைம்ஸ் ஆஃப் Q. இது என்னன்னு வரும், சாரி இதுக்கு 3 டைம்ஸ் கிடையாது, 9 டைம்ஸ் ஆஃப் Q, ரைட்? அப்போ இது என்ன வரும் உனக்கு, இது ஆல்ரெடி வந்து கொஸ்டின்ல 3 டைம்ஸ் ஆஃப் Qன்னு இருக்கு. அப்போ இது ஒரு டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இதை நீ என்ன பண்ணலாம், 3 into 3Qன்னு எழுதலாமா? 3 into 3Qனா என்னது, 3 டைம்ஸ் ஆஃப் Q0. அப்போ சார்ஜ் எவ்வளோ டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ சார்ஜ் இதில் எதுல எல்லாம் 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாரு. ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு இதுல, இது மட்டும்தான் இருக்கு. அப்போ தான் ஆன்சர். புரியுதா? ஓகே சார். ஓகே, ஸோ இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான். இது மேஜர் பாயிண்ட் என்னன்னா, ஒரு டயஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ண அப்படின்னா அந்த டயஎலக்ட்ரிக் இன்சர்ஷனால கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும், K டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், 1. ரெண்டாவது சார்ஜ் என்ன ஆகும், சார்ஜும் K டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், 2. இந்த 2 ஃபேக்டர் வச்சு மற்றது எல்லாமே போட்டுடலாம். இதோட கீ பாயிண்ட் இதுதான். ஓகே, இது 2, இது 2 தான். இது 1, அப்புறம் இது 1. ஸோ சார்ஜ் இன்க்ரீசஸ் K times, capacitance increases K times when dielectric is inserted. Okay, let's go for this question. இந்த question பாரு. இதுல என்ன சொல்றாங்க, it's similar to equivalent capacitance. Series and parallel இருக்குல்ல, அதே தான் இது. என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியுதா கொஸ்டின்ல? சரி, மொத்தம் கொஸ்டின்ல எத்தனை கெப்பாசிட்டர் இருக்கு சொல்லு பாப்போம். 2. எவ்வளவு இருக்கு? 2. ஷோரா? 2 பிளேட் சேர்ந்ததுதானே ஒரு கெப்பாசிட்டர். அதான் ஷோரா, 2ஆ? சார் 2 பிளேட் சேர்ந்ததுதானே சார் ஒரு கெப்பாசிட்டர். கரெக்ட்மா, அதான் 2ஆ இருக்கான்னு கேக்குறேன் நான். எத்தனை கெப்பாசிட்டர் இருக்குன்னு கேக்குறேன். 2ன்ற கரெக்டா? 2 தான் இருக்கு. 2 தான் இருக்கா? ஷோரா? லாக் பண்ணிரலாமா? வேணாம். இங்க பாரு, 2 பிளேட் சேர்த்துதான் ஒரு கெப்பாசிட்டர், கரெக்ட்? அப்பனா இந்த 2 பிளேட் சேர்த்து கெப்பாசிட்டர் 1, இதுவும் சேர்ந்து கெப்பாசிட்டர் 2, இதுவும் சேர்ந்து கெப்பாசிட்டர் 3. ஓகே, ஸோ அப்போ இதுல அதாவது ஷேர் ஆகும்ல ஒரு பிளேட் இன்னொரு கெப்பாசிட்டர் இன்னொரு பிளேட்டோட. ஸோ அப்போ இதுல மொத்தம் 3 கெப்பாசிட்டர் இருக்கு, சரியா? இப்போ நீ என்ன கண்டுபிடிக்கணும், ஏக்கும் பிக்கும் ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கணும். நல்லா கவனிச்சுக்கோ, இந்த சம் ஒரு முக்கியமான மாடல். எப்படி இதை நான் போடுறதுன்னு சொல்றேன், நல்லா கவனி.
கண்ணை திறந்து கண்ணை கழுவி கவனி. ஸோ இது ஒரு பிளேட், இப்போ இது ஒரு பிளேட், அப்புறம் இது ஒரு பிளேட், அப்புறம் இது ஒரு பிளேட். சரியா? அந்த கான்செப்ட் அந்த லாஜிக்லாம் கரெக்ட் தான். ஸோ இப்போ இது நீ சீரியஸா பேரலான்னு கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிப்பேன்னா, இங்க ஒரு லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாரு, இந்த லைனை வச்சு தான் கண்டுபிடிப்பேன். நல்லா கவனி. இப்போ என்னது, இந்த பாயிண்ட் ஏன்னு கொடுத்துருக்காங்களா, ஏ. அதாவது இதுதான் நான் அப்படி வரைகிறேன். இது ஏன்னா இதுவும் ஏ தானே. ஸோ கனெக்ஷனை மட்டும் நீ ஃபாலோ பண்ணிட்டே வா போதும். இந்த கனெக்ஷனை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன்னா, இந்த கனெக்ஷன்லேயே ஃபாலோ பண்ணிட்டே வா. இப்படி வருதா, அப்புறம் வேற எங்கே வருது, அப்படியே வந்தேன்னா இது எந்த பிளேட்டில் கனெக்ட் ஆகுதுன்னா இந்த பிளேட்டில் கனெக்ட் ஆகுது. ஓகே, அப்போ இந்த பிளேட்டில் பொட்டென்ஷியல் ஏன்னா இந்த பிளேட்லேயும் பொட்டென்ஷியல் என்ன தான் இருக்கணும், ஏ தான் இருக்கணும். இந்த கனெக்ஷன் ஃபுல்லாகவே ஏ தான் இருக்கும். அடுத்தது பி பாரு. பி பார்த்தனா இந்த ரெண்டு பிளேட்டையும் கனெக்ட் பண்ணுறாங்க அவங்க. ஓகே, அப்படி கனெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த பிளேட்ல பொட்டென்ஷியல் பி அப்படின்னா இந்த பிளேட்லயே பொட்டென்ஷியல் என்னதான் இருக்கணும், பி தான் இருக்கணும். கரெக்டா? கிளியர்? ஸோ இந்த பிளேட்டோட ஏரியா ஏ, இந்த ரெண்டு பிளேட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து டின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நீ எப்படி இதை வரைவ அப்படின்னா, இங்க நல்லா கவனிச்சனா, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு பிளேட்டுக்குள்ள பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன, ஏபி, ஏ மைனஸ் பி. கரெக்டா? சார் நோ, இந்த ரெண்டு பிளேட்டுக்கும் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன, ஏ மைனஸ் பி. இந்த ரெண்டு பிளேட்டுக்கும் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன, ஏ மைனஸ் பி. கரெக்டா? அப்போ பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் சேமா இருந்துச்சுன்னா சீரியஸா பேரலலா? ஒரு நிமிஷம். இதுக்கு பொட்டென்ஷியல் a minus b, இதுக்கு பொட்டென்ஷியல் a minus b. பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் சீரிஸ், பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் சேமா இருந்துச்சுன்னா சீரிஸா பேரலலா? கரண்ட்ல வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சேமா இருந்துச்சுன்னா பேரலல்ல, அப்ப கெபாசிட்டன்ஸ்ல சீரிஸ். அப்படி கிடையாது, எல்லாத்துலயும் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் சேமா இருந்தா பேரலல் தான். அது ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் மாறும். எஸ், சரியா? சோ அப்போ இது ரெண்டும் என்னது, அப்ப இந்த ரெண்டு கெபாசிட்டர் சீரிஸா இருக்கு. இப்ப நீ இதை எப்படி வரையறதுன்னு பாரு, டயக்ராம் வரைய தெரியணும் உனக்கு. இப்ப நான் ஏ பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு கெபாசிட்டர் வரைகிறேன், இன்னொரு பிளேட்டா வரைகிறேன். அதான் இந்த பிளேட்னு வச்சுக்கோ. ஏ பி வரைஞ்சிட்டேனா, அடுத்தது திருப்பி அதே ஏபியில் இன்னொரு பிளேட்டு ஜாயின் கரெக்ட் ஆகுதா எனக்கு, பி ஏ. அப்போ திருப்பி ஏல இருந்து ஒரு பிளேட்டை வரைகிறேன், இன்னொரு பிளேட்டு பி, அதை வந்து இப்படி கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இன்னொரு ரெண்டு பிளேட்டு பாரு, பி பிலே கனெக்ட் ஆயிருக்கு, இன்னொரு ரெண்டு பிளேட்டு. ஓகே, பி பிலே கனெக்ட் ஆயிருக்குன்னா அது ரெண்டுத்துக்கும் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸே இல்லைன்னு அர்த்தம். பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் ஜீரோ, சேம் பொட்டென்ஷியல் தான் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்போ இதுவும் சி இதுவும் சி. அப்போ இதோட ஈக்குவலண்ட் என்ன, சிஏபி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், பேரலல்ல வந்து பேரலா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், we will add no, so 2c. ஆன்சர் வந்து 2 into epsilon naught a by d. இதுதான் இதுக்கான ஆன்சர். புரிஞ்சுதா? அது ஏபிக்கு தானே, ஏபி. ஆமா, இது ஒண்ணு இது ஒண்ணு, இது ரெண்டுத்துக்கும் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் சேமா இருக்கு. பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் சேமா இருந்துச்சு அப்படின்னா there is no potential difference is equal னா சார்ஜ் ஜீரோல, சார்ஜ் ஜீரோனா கெபாசிட்டன்ஸும் ஜீரோ. ஓ, புரிஞ்சுதா? இப்படிதான் வரையணும். இது ஒரு முக்கியமான மாடல். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் கவனி, இதை வர இந்த கொஸ்டின் பாரு. இதுவும் போன சம்ம போட்டாலும் அதே மாதிரி தான். சரி, நீ இதை வந்து எடுத்து வரைஞ்சு பாரு. இப்போ நான் ஒரு 1 minute டைம் கொடுக்குறேன், ட்ரை டு ட்ரா. இப்போ நான் வரைஞ்ச மாதிரி நீ வரைஞ்சு பாரு, அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் சொல்றேன். ஜஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபர்ஸ்ட், ஃபாஸ்ட்.
ம் பண்ணியா? இதெல்லாம் ஹோம்வொர்க் போடுங்க. ட்ரை பண்ணியா முதல்ல? டைம் ஆகும் சார். அது புரியல. டைம் ஆகும். முதல்ல அதாவது அட்டம் பண்ணியா, வரைஞ்சு பாத்தியான்னு கேட்டேன் எப்படி போடுறதுன்னு. வரைந்து பார்த்தேன். பாரு சோம்பேறிய நான் பார்த்ததே இல்ல சோபியா. ஒரு கொஸ்டின் கொடுத்தா அதை வரைஞ்சு பாத்து எப்படியா ஒரு ஸ்கெட்ச் பண்ணணும்னு முதல்ல நோட்டு கூட பக்கத்துல இல்ல இப்போ உங்ககிட்ட. இருக்கா இல்லையா சொல்லு. இருக்கு இருக்கு. கவனி. 1 2 3 4 5 டெலிட் பண்ணிடும். சோ மொத்தம் இதுல எத்தனை கெப்பாசிட்டர் இருக்கு முதல்ல சொல்லு. எத்தனை கெப்பாசிட்டர் இருக்கு இதுல? 4. 1 2 3 4 கெப்பாசிட்டர்ஸ், ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த மாதிரி சம்ஸ் வந்துச்சுன்னா இந்த கொடுத்துருக்காங்க சீக்வன்ஸ் இருக்குல்ல, அந்த சீக்வன்ஸை கனெக்ட் பண்றது. ஸோ அப்படியே இங்க இருந்து போட்டு இங்க போட்டு இங்க போடுறது. போட்டோம்னா இந்த பொட்டென்ஷியல் வந்து என்னது 1 இந்த நம்மளே ஒரு நேம் பண்ணிக்கணும் இதுக்கு. இது ஏன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்ப இந்த ஃபுல் பொட்டென்ஷியல் வந்து இது என்னது ஏன்னு வரணும். சரியா? அடுத்த கனெக்ஷன் என்னன்னு பாரு. ஸோ அடுத்த கனெக்ஷன் வந்து 2ம் 4ம் கனெக்ட் பண்றது. அதாவது இதுல இருந்து இதையும் கனெக்ட் பண்றது. கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த பொட்டென்ஷியலை நம்ம பீன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பொட்டென்ஷியல் என்னது பீன்னு வரும். ஓகே, அடுத்தது வேற என்ன கொடுத்துருக்காங்க? அவ்வளவுதான். ஐ திங்க் திஸ் இஸ் ஏ புள்ளி, திஸ் இஸ் பி. இன்னொரு கனெக்ஷன் வந்து நமக்கு என்னன்னு கனெக்ட் ஆயிருக்கு இங்க பாரு. இன்னொரு கனெக்ஷன் ஒன்று வருது பாரு. எங்க வருது? இந்த இதுல இருந்து இந்த பிளேட்ல இருந்து இங்க இருந்து ஒரு கனெக்ஷன் வருது பாரு. இந்த 2 பிளேட்டையும் இப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்க ஒரு கனெக்ஷன் மூலமா. ஓகே, அப்போ நமக்கு ஆல்ரெடி இந்த பிளேட் என்ன பி தானே இருக்கு கனெக்ஷன்ல. அப்படியே வந்தோம்னா இந்த பிளேட் என்ன வரும் உனக்கு? அப்போ பின்னு தான் வரும். புரியுதா? கனெக்ஷன் செட்டப் புரிஞ்சிச்சுல? இப்போ ஒன்ஸ் உனக்கு கனெக்ஷன் செட்டப் புரிஞ்சிச்சுன்னா எது சீரிஸ் எது பேரலல்னு கண்டுபிடிச்சிடலாம். இங்க பாரு, ஏபி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அடுத்தது பாரு, அடுத்தது என்ன இருக்கு? இந்த பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் என்ன பி. இதுவும் என்னது? இது நமக்கு வந்து பின்னு எடுத்திருக்கோமா? ஏன்னா இது ஃபுல்லாவே பின்னு தான் எடுத்திருக்கோம். பி, அதுக்கப்புறம் இதுவும் பி. அப்ப இதுலயும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 0, இதுலயும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 0. இது மட்டும் தான் நமக்கு வந்து இருக்கும். சரியா? ஆனா அவங்க கேட்கறது வந்து சார்ஜ் ஆன் பிளேட் 1 and 4 will be. ஃபர்ஸ்ட் பிளேட்லயும் ஃபோர்த் பிளேட்லயும் எவ்வளவு சார்ஜ்னு கேக்குறாங்க. இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5. ஓகே, so முதல்ல சார்ஜ் ஆன் they are asking two things, right? 5 identical plates joined, so the distance between the plates T, the plates are connected with potential for V volt. The charge on plate 1 and 4 will be. ஸோ இங்க நம்ம பார்த்தாலே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து மொத்தமா பார்த்தோம்னா ஈக்குவலண்டா பார்த்தோம் அப்படின்னா இந்த 1க்கும் இதுக்கும் நடுவில் உள்ள பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து இதுவும் 0ன்னு வரும், இதுவும் 0ன்னு வரும். அப்ப இந்த 2 பிளேட் மட்டும்தான் சீரீஸா இருக்கும். அப்ப நமக்கு வந்து அப்ப என்ன கண்டுபிடிக்கலாம்? Q ஈக்குவல் டு சிவின்னு கண்டுபிடிக்கலாமா? சி ஈக்குவலண்ட் என்னது? நமக்கு இதுவும் என்னது வந்து நமக்கு வந்து பேரலல், ரைட்? அப்போ பேரலல் அப்படின்னா முதல் டயக்ராம் கூட வரைஞ்சிப்போம். தட் வில் பி பெட்டர். ஸோ டயக்ராம் வரைஞ்சோம்னா ஏல இருந்து ஆரம்பிச்சு நமக்கு வந்து பிளேட் 1 இங்க வருது, பிளேட் 2 இங்க வருது. ஓகே, அந்த பிளேட் வந்து பி. அடுத்த கனெக்ஷன் பார்த்தோம்னா ஃபோர்த் பிளேட் வந்து நமக்கு பில கனெக்ட் ஆகுது. ஃபோர்த் பிளேட் வந்து பில கனெக்ட் ஆகுது, ஃபிஃப்த் பிளேட் வந்து ஏல கனெக்ட் ஆகுது. ஓகே, இது வந்து ஃபிஃப்த் பிளேட் வந்து ஏல கனெக்ட் ஆகுது. ஓகே, இப்படி இருக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? பேட்டரியில இப்படி கனெக்ட் பண்ணியிருப்போம். தட் வில் பி வி. பேட்டரி எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அதையும் நம்ம நோட் பண்ணணும். பேட்டரியை பார்த்தோம்னா இது மைனஸ், இது பிளஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா? இந்த பேட்டரி வந்து பி பிளேட் வந்து பாசிட்டிவ்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, பி பிளேட் இஸ் கனெக்டட் டு பாசிட்டிவ்,
அண்ட் எஸ் ரைட். அதே மாதிரி இந்த பிளேட் வந்து ஏன்னா 1 minute இது வந்து இதுல கனெக்ட் பண்ணியிருக்காங்களா, இது வந்து ஃபுல்லாவே ஏன்னு தான் கனெக்ட் ஆயிருக்காங்க. பேட்டரியை இதுலயும் இதையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, பி பிளேட் வந்து ஷுட் பி பாசிட்டிவ், கனெக்டட் டு பாசிட்டிவ். ஆனா இதுல இது ஓவர்லாப் ஆகுதுன்னு பார்க்கணும். இது பாசிட்டிவ்னா இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். ஆமா ஆமா, ஆக்சுவலா நான் கொஞ்சம் மாத்தி போட்டிருக்கேன். ஷுட் பி வெரி கேர்ஃபுல் வித் திஸ். பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சு போடுவோம். ஏபியை வச்சு போட்டா இது வேலைக்கு ஆகாது. ஓகே, பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சு போட்டோம் அப்படின்னா நமக்கு பார்த்தோன்னா இது வந்து பாசிட்டிவா, இது வந்து பேட்டரி இப்படி இருக்குன்னு எடுத்துப்போம். இது பாசிட்டிவ், அப்போ வந்து என்ன வரும், இதுவும் வந்து என்னது உனக்கு பாசிட்டிவ்னு வரும், இதுவும் என்ன வரும் உனக்கு பாசிட்டிவ்னு வரும். அப்படிங்க பார்த்தோம்னா இந்த பாயிண்ட் இந்த பிளேட் வந்து என்ன வரும்னா நெகட்டிவ்னு வரும், இது வந்து இந்த பிளேட் என்ன வரும் உனக்கு நெகட்டிவ்னு வரும். சரியா, இந்த மார்க் அப்படியே கொண்டு போயிரு. இது நெகட்டிவ்னா இதுவும் நெகட்டிவ், இதுவும் வந்து நெகட்டிவ். இப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பார்த்தோன்னா இது பாசிட்டிவ் நெகட்டிவ், இது பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ், அந்த மாதிரி எந்த என்ன ஆயிருக்கும் நமக்கு வந்து கனெக்ட் ஆயிருக்கும் பிளேட்ஸ். இப்போ நம்ம இதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாமே ரீட்ரா பண்ணோம் அப்படின்னா எப்படி வரையும் பாரு. பாசிட்டிவ்ல இருந்து ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வரைஞ்சி இந்த பிளேட்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணணும். எந்தெந்த பிளேட் எப்படி எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்றதை பார்த்து நம்ம வரையணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லெட்ஸ் சே பாசிட்டிவ்ல இருந்து ஆரம்பிப்போம். பாசிட்டிவ்ல இருந்து ஒரு பிளேட் and which is connected to negative. So plate 1, we can say this will be plate 1, this will be plate 2. அடுத்து என்ன கனெக்ட் பண்ணியிருக்காங்க பாரு, பிளேட் 3 வந்து பாசிட்டிவ்ல கனெக்ட் ஆயிருக்கா, இது வந்து பிளேட் 3 பாசிட்டிவ்ல கனெக்ட் ஆயிருக்கு, பிளேட் 4 வந்து நெகட்டிவ்ல கனெக்ட் ஆயிருக்கு. அடுத்தது வந்து பிளேட் 5 பாசிட்டிவ்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்களா, அதை போடு. அடுத்தது வந்து பிளேட் 5 பாசிட்டிவ்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இது இப்படி கனெக்ட் ஆகி இது எவ்ரி திங் இஸ் கனெக்டட் டு த பேட்டரி லைக் திஸ். ஓகே, இங்கே 1 2 இது 3, இது வந்து 4. நமக்கு வந்து பிளேட் 1 2 போட்டாச்சு, 3 4 போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் பிளேட், செகண்ட் பிளேட், 1 minute, இது ஃபர்ஸ்ட் பிளேட்டு, இது செகண்ட் பிளேட்டு. அடுத்தது வந்து 2 3ன்னு வரணும். ஆக்சுவலா இது செகண்ட்னா ஆமாம் ஆமாம், இது 2ன்னு வரணும். செகண்ட் பிளேட் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ், தென் தேர்ட் பிளேட் இஸ் பாசிட்டிவ், ஃபோர்த் பிளேட் இஸ் நெகட்டிவ், again fourth plate is negative, fourth plate is negative, fifth plate is positive. Okay, should be very very careful with this. சரியா, இப்போ கரெக்டாக இப்படி மார்க் பண்ணியாச்சு. இப்படி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கேட்கறது என்ன கேட்குறாங்க, சார்ஜ் ஆன், தேர் ஆஸ்கிங் சார்ஜ் ஆன் பிளேட் 1 and 4 will be. பிளேட் 1லயும் 4லயும் எவ்வளோ சார்ஜ்னு கேட்குறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் காமன் பொட்டன்ஷியல் தான் இருக்கும், ரைட். பிளேட் 1ல சார்ஜ் எப்படி கண்டுபிடிப்ப, Q ஈக்குவல் டு சிவின்னு போடுவியா, சிவி. சினா என்னது நமக்கு எப்சலான் நாட் ஏ பை டி இன்டூ வி. இதான் வந்து பிளேட் 1ல உள்ள சார்ஜ். பிளேட் 4ல எவ்வளவு சார்ஜ்னு கேக்குறாங்களா, பிளேட் 4 பார்த்தோன்னா பிளேட் 4 வந்து நெகட்டிவ்ல இருக்கா, அப்போ மைனஸ் எப்சலான் நாட் ஏ பை டி இன்டூ வி இன்னொரு. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஒன்று பாசிட்டிவ்ல வரணும், ஒன்று நெகட்டிவ்ல வரணும். அதே மாதிரி அதே மாதிரி பாரு, பிளேட் 4 2 இருக்கா, அதனால 2 நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். அப்போ இங்க இன்னொரு மைனஸ் ஆட் பண்ணிக்கணும், பிளஸ் இன்னொரு மைனஸ் ஆஃப் எப்சலான் நாட் ஏ பை டி இன்டூ வி. ஸோ இப்போ போட்டோம்னா -2 எப்சலான் நாட் ஏ பை டி இன்டூ வி. இதுதான் பிளேட் 4 மொத்த சார்ஜ். பிளேட் 1 மொத்த சார்ஜ் வந்து எப்சலான் நாட் ஏ டிவி. ஸோ இது எதோட மேட்ச் ஆகுது, இட் இஸ் மேட்சிங் வித் ஆப்ஷன் 2 times of epsilon naught a into v. இந்த ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். புரியுதா? என்ன புரிஞ்சுது? ரீகேப் சொல்லு, ரீகேப் கொடு, நான் என்ன பண்ணேன்னு. மூணுத்துக்கும் கண்டுபிடிச்சிருக்கீங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்க? மூணுத்துக்கும்னா எது மூணுத்துக்கும்? 3 கெபாசிட்டன்ஸ் இருக்குல்ல. ஓகே, 3 கெபாசிட்டன்ஸ் இருக்கு, ஒண்ணு. அதுக்கு எப்படி கண்டுபிடிச்சிருங்க அது? சி வந்து எப்சிலான் நாட் ஏ பை டி, அப்புறம் இன்டு வி. சார்ஜ் 4 வந்து 2 டைம்ஸ் இருக்கா, அதனால 2 போட்டுறோம். அப்புறம் வேற எதுவும் ரிப்பீட் ஆகல. சோ 1 and 4 தான் கேக்குறாங்க, அதனால இது. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட்
இந்த கொஸ்டின் பார் என்ன சொல்றாங்க இந்த கொஸ்டின்ல. லுக் அட் திஸ். இது எப்படி சால்வ் பண்ணலாம் பாரு. The capacities and the connection of 5 capacitors are shown in the adjoining figure. The potential difference between the point A and B and the charge on 5 microfarad capacitor will be. எப்படி கண்டுபிடிப்பா? இப்போ இதுவுமே வந்து நம்ம போன மெத்தட் போட்டோம் பார்த்தியா, பொட்டென்ஷியல் மெத்தட், அந்த மாதிரி தான் இதையும் போடணும். நான் டேரெக்டாக எப்படி ஒரு மாடல் காட்டுறேன். ஸோ இதுவுமே ஒரு முக்கியமான மாடல், கவனிச்சுக்கோ எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இதை கொஞ்சம் ரீட்ரா பண்ணணும். ரீட்ரா பண்ணி வரையணும். எப்படி ரீட்ரா பண்ணி வரைகிறது அப்படின்னா, இங்கே பாரு, எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் ஒயர் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரைட் ஒயர் அட்டாச் பண்ணியிருக்காங்களோ அந்த ஒயர்லலாம் பொட்டென்ஷியல் சேமாக மெயின்டைன் ஆகும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்ட்ரெயிட் ஒயர் அட்டாச் பண்ணியிருக்காங்களா, இப்போ இந்த பாயிண்ட் ஏன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ இந்த பாயிண்ட்ல ஏ, இந்த பாயிண்ட் பின்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ இந்த லைன் ஃபுல்லாக என்னவா இருக்கும், உனக்கு பி பொட்டென்ஷியல் இருக்கும். ஸோ அப்போ இது என்னது பி. இந்த பாயிண்ட் என்னன்னு தெரியாதுல்ல, நீ எக்ஸ்ன்னு வச்சுக்கோ. அப்போ இது எக்ஸ்னா இந்த லைன் ஃபுல்லாகவே என்னதான் இருக்கும், உனக்கு எக்ஸ் பொட்டென்ஷியல் தான் மெயின்டைன் ஆகும். தட் வில் பி எக்ஸ். அதுக்கு தான் அது கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. இது ஒய் அப்படின்னு எடுத்துக்கோ. இது ஒய்னா இந்த லைன் ஃபுல்லாகவே என்ன மெயின்டைன் ஆகும், ஒய் பொட்டென்ஷியல் வந்து மெயின்டைன் ஆகும். இப்போ இதை வச்சு நீ என்ன பண்ணணும், டயக்ராம் பாருங்கன்னா, எந்த லைன் ஃபுல்லா, இந்த லைன் ஒரு ஷார்ட் ஒயர் கொடுத்துருக்காங்கல்ல அது ஃபுல்லா. இப்போ இதை நான் இந்த பாயிண்ட் நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன்ல, அப்போ அப்படியே போனால் இது ஃபுல்லாக எக்ஸ் எக்ஸ் எக்ஸ், இது இருக்கும் எக்ஸ். இப்போ இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா, இது ஒய்ன்னு எடுத்துனா இது ஃபுல்லாக ஒய் 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 ஒய், இது இருக்கும் ஒய். புரியுதா? இது பீன் கொடுத்துருக்காங்களா, நடுவுல ஒண்ணு இருக்கே அது எது, அது ரெண்டுக்கும் இடையில ஒரு 5, அதான் 5க்கு நடுவில் இருக்கிறது ஒய் மைனஸ் எக்ஸ். ஓகே, அப்புறம் பி இருக்கா, அந்த பி அப்படியே இது வர முதல்ல இதை போட்டுடணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான், சரியா? எங்கெங்க எக்ஸ் எங்கெங்க ஒய்ன்ற பொட்டென்ஷியலை முதல்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும். அதுக்கு ஃபாலோ பண்ணி வரைஞ்சிடணும். வரைஞ்சதுக்கு அப்புறம் இப்போ நீ என்ன பண்ணணும், சர்க்கியூட்டை வந்து ரீட்ரா பண்ணணும். எப்படி ரீட்ரா பண்ணலாம், இப்போ லெட்ஸே பில இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம்னு வச்சுக்கோ. இப்போ பில இருந்து ஆரம்பிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ பில இருந்து ஒரு கெப்பாசிட்டர் வருது 12 மைக்ரோஃபெரட். அந்த கெப்பாசிட்டர் எதுல முடியுது, எக்ஸ்ல முடியுது. ஸோ எக்ஸ். அடுத்தது எக்ஸ்ல இருந்து ஒரு கெப்பாசிட்டர் ஆரம்பிக்குது 10 மைக்ரோஃபெரட். அது எதுல முடியுது, ஒய்ல முடியுது. ஓகே, அடுத்தது என்ன பாரு, திருப்பி ஒய் டு எக்ஸ் வந்து இன்னொரு 5 மைக்ரோஃபெரட் கெப்பாசிட்டர் கனெக்ட் ஆகுதா. அப்போ திருப்பி என்ன பண்ணுவோம், ஒய் டு 5 வந்து திருப்பி வில் ட்ரா ஒன் மோர் 5 மைக்ரோஃபெரட் கெப்பாசிட்டர். அது வரைஞ்சிட்டேன், இது வரைக்கும் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ் டு ஒய் திருப்பி பாரு, இன்னொரு 9 மைக்ரோஃபெரட் கெப்பாசிட்டர் கனெக்ட் ஆகுதா. தென் எக்ஸ் டு ஒய் திருப்பி இது ஒன்று, இது ஒரு 9 மைக்ரோஃபெரட் கெப்பாசிட்டர் கனெக்ட் ஆகுது. சரியா? அடுத்தது அந்த 9 மைக்ரோஃபெரட் கெப்பாசிட்டர் முடிஞ்சு திருப்பி ஒய்ல இருந்து பாரு 8 மைக்ரோஃபெரட் ஏக்கு ஸ்டார்ட் ஆகுதா. அப்போ இது ஃபுல்லாவே ஒய் தானே. இந்த ஒய்ல இருந்து திருப்பி ஏக்கு வந்து என்ன கனெக்ட் ஆகுது, ஒரு 8 மைக்ரோஃபெரட் கனெக்ட் ஆகுது. தட்ஸ் இட். இப்படி வரைஞ்சிடணும். முதல்ல ரீட்ரா கொடுத்து இந்த பொட்டென்ஷியலாம் வச்சு இப்படி சர்க்கியூட்டை வரைஞ்சிடணும். வரைஞ்சதுக்கு அப்புறம் யூ கேன் சி இது மூணுமே பேரலல். பேரலல்னா என்ன வரும், 1924 மைக்ரோஃபெரட்னு வரும். அடுத்து 12, 24, 8 வந்து என்னது, சீரீஸ். ஸோ யூ கேன் கால்குலேட் த கெப்பாசிட்டன்ஸ் அக்ராஸ் சீரீஸ். ஸோ த ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் அக்ராஸ் சீரீஸ் என்ன வரும், 1/12 மைக்ரோஃபெரட் பிளஸ் 1/24 மைக்ரோஃபெரட் பிளஸ் 1/8 மைக்ரோஃபெரட். அண்ட் எல்சிஎம் எடுத்துக்கோது மூணுத்துக்கும் 12, 24, 8. எல்சிஎம் எடுத்தோம்னா 4 டேபிளில் 3 டைம் 4,8 டைம், திஸ் வில் கோ 2 டைம். அண்ட் 4 டேபிள் 2 டேபிளில் வந்து போட்டோம்னா 3, திஸ் வில் கோ 4, this will go 2, and again that will be 2, that is 3, 2, 1. So 3, 2, 1, அதான் 3, 2, 1, 4, 2, 2, 3, 2, 1 வரும். ஸோ எல்சிஎம் என்ன வரும் இதில் உனக்கு, 4 into 2 into 2 into 3னா 1, 2, 1, 2, 1. That's it. ஸோ உனக்கு எல்சிஎம் தான். அப்போ 4, 2, 2, 4, 2 cube into 3, 4 3s are 12, 12 into 2 cube 8, 8 எவ்வளோன்னு வரும், 8, 80, 90, 80, 96 வரும். ரைட், 88, 96. ஸோ அப்போ இது வந்து 96ன்னு வரும். அப்புறம் எத்தனை டைம் 96ன்றதை போட்டு நீ என்ன பண்ணிடுவ, இதுக்கான ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருவ.
புரிஞ்சுதா? இல்லைன்னா இன்னும் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணோம்னா டினாமினேட்டர் எப்படி கூட பண்ணலாம்ல. டினாமினேட்டர் வந்து சிம்பிளா 4ஆல டிவைட் பண்ணுவோம். ஓகே, எல்லா நம்பரையும் 4ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா திஸ் வில் பிகம் 3. திஸ் வில் பிகம் 4 5 are 20, 4 6 are 24, and this will become 2 time. இப்போ 3 6 2 எல்சிஎம் எடுத்தோம்னா 3 6 2 3 டேபிள்ல 1 டைம் 2 டைம் அப்படியே 2 வந்துடும். 2 டேபிள்ல 1 1 1. ஸோ 3 into 2 6 தான் எல்சிஎம் இதுக்கு. ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் 6ன்னு எடுத்தோம் அப்படின்னா 3 டேபிள்ல 2 டைம் 6 1 டைம் திஸ் வில் கோ. 2 டேபிள்ல எத்தனை டைம் போகும்? 3 டைம் போகுமா? அப்போ 4 6 6 6ன்னா 1 மைக்ரோஃபெரட் வருதா? தப்பு பண்ணிருக்கோமா? டிவைட் வித் 4. ஆமாமா, நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் சேர்ந்து தான் பண்ணணும், அப்படியே ரேஷியோ பண்ண முடியாது இல்லையா? எஸ், அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோ. ஓகே, ஸோ திஸ் ஹவ் யூ கேன் ஏபிள் டு சால்வ் திஸ். நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேர்த்து தான் பண்ண முடியும். இப்படிதான் என்ன பண்ணணும்னா இதுக்கான ஆன்சரை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, 1/12 திஸ் வில் பி 15 24 8. ஓகே, சால்வ் பண்ணனா உனக்கு ஈக்குவலன்ட் கிடைச்சிடும். ஒன்ஸ் யூ காட் த ஈக்குவலன்ட், the charge on 5 microfarad capacitance will be 5 microfarad எப்படி capacitance கண்டுபிடிப்பது? இதுக்கு இங்க 60 வோல்ட்னு அவங்க பேட்டரியும் கொடுத்துருக்காங்க, அது ஞாபகம் வச்சுக்கோ. they given a battery also. okay, இந்த சைடு பேட்டரி, the potential difference between A and B is 60 volt. so அப்ப A is பாசிட்டிவா எடுத்துக்கணும், B is நெகட்டிவா எடுத்துக்கணும். so this will be 60 volt. ஸோ நீ என்ன பண்ணலாம், உனக்கு வந்து வோல்டேஜ் தெரியும், இதுல இருந்து நீ சார்ஜும் கண்டுபிடிச்சிடலாம். சார்ஜ் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இல்லையா? ஏன்னா ஈக்குவலண்ட்டை வச்சு நீ என்ன பண்ணலாம்னா இதுக்கான சார்ஜ் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். எப்படி இதுக்கு சார்ஜ் கண்டுபிடிப்பேன் ஆக்சுவலா? இப்போ இந்த எக்ஸ் என்ன ஒய் என்னன்னு நீ கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஒய் தெரிஞ்சிச்சுன்னா இதுக்கான பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா இங்க பார்த்தோன்னா இங்க நான் 60 வோல்ட்னு போட்டிருக்கேனா, 60 வோல்ட்னு போட்டிருக்கேனா, அப்ப இந்த பாயிண்ட் என்ன வரும் நமக்கு? 16 வரும். இந்த பாயிண்ட் என்ன வரும்? 0ன்னு வரும். சரியா? இந்த பாயிண்ட் எக்ஸ்ன்னு வரும், இந்த பாயிண்ட் ஒய்ன்னு வரும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்கா அதான் எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சாலே அதான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சுனா Q ஈக்குவல் டு சிவின்னு போட்டோம்னா இதுக்கான ஆன்சர் வந்து வந்துடும். புரியுதா? புரியல? புரியுது. அது ஏன் இழுக்கிற? ஒழுங்கா புரியுதா இல்லையா? உண்மையா சொல்லு. புரியுது. ஏன் அழுதுக்குன்னே சொல்ற? ஐயோ கண்ணுல சரி, இந்த கொஸ்டின் பாரு. இது டக்குனு நீயே சொல்லிடலாம் ஆன்சர் என்ன டக்குன்னு. ஒரு நிமிஷம், இந்த மாதிரி கொடுத்தா இது வந்து ஃபர்ஸ்ட் டைரக்டாவே parallelல போட்டுடலாமா? எல்லா டைமும் அப்படி போட முடியாது. ஏன்? நீ வரைஞ்சு பார்த்தா தானே தெரியும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சேமா இருந்தா தானே parallelனு போட முடியும். இல்லைன்னு அப்படி போடுவேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து நீ என்ன பண்ண, ஸ்கெட்ச் பண்ண பாப்பா. 3 கெப்பாசிட்டர் தான் இருக்கு. ஸ்கெட்ச் பண்ண, பேரலா சீரிஸான்னு கண்டுபிடி ஃபாஸ்ட். கண்டுபிடிச்சியா?
சார் எக்ஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய்னா வந்து parallel தானே வரும். அதாவது எல்லாத்துக்கும் காமன் ஒரே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்தா அதான் ஆன்சர் வரும். எக்ஸாம்பிளுக்கு இங்க பார்த்தோன்னா இந்த நான் போடுறேன். இதுக்கு என்ன வருதுன்னு பாரு. என்னன்னா இந்த பாயிண்ட் ஏன்னு இருக்கா, இந்த பாயிண்ட் வந்து ஏ அப்படியே வரைஞ்சேன்னா இந்த பாயிண்ட் என்னது ஏ, இந்த பாயிண்ட் பியா அப்படியே வரைஞ்சேன்னா இந்த பாயிண்ட் என்னது பி. இப்போ இங்க பாரு, இதுவும் ஏ மைனஸ் பி, இதுவும் ஏ மைனஸ் பி, இதுவும் ஏ மைனஸ் பி. அப்போ மூணுமே பேரலல். அப்போ ஏல இருந்து பிக்கு நீ என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா கெப்பாசிட்டர் வந்துடும். ஓகே, எல்லாத்தோட வேல்யூ சி. அப்போ இதுக்கு வந்து சி ஏபி வந்து என்ன வரும், ஆன்சர் வந்து 3C. புரிஞ்சுதா? அது எப்போ parallel வராது? எப்போ பேரலா வராதுன்னா இந்த கேஸ்ல பார்த்தோன்னா நமக்கு இதுலயே சில கேசஸ் எல்லாம் பேரலா வரலையே. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்திருக்கா? சரி, சில டைம் வராது, சில டைம் வரும். இப்போ வந்து இன்னொரு சம் போட்டோம். இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லு. ஓகே, இதுக்கு என்ன ஆன்சர்? இது என்ன மாடல்னு முதல்ல சொல்லு. கரெக்டா பார்த்த உடனே பளிச்சுன்னு தெரியுற மாடல். இது என்ன மாடல்? பார்த்த உடனே பளிச்சுன்னு தெரியுற கெப்பாசிட்டர் மாடல். கெப்பாசிட்டர் மாடலா? கெப்பாசிட்டர் தான். நல்லா பாரு. வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் கண்டுபிடிச்சாவா? சோ என்னது வீட்ஸ்டோன் பிரிட்ஜ்னா என்னது? இந்த ரெண்டு ரேஷியோ சேமா இருந்துச்சுன்னா இந்த கெப்பாசிட்டர் தூக்கிடணும்னு சொன்னல. அப்ப ரெண்டு ரேஷியோ என்னவா இருக்கு, சேமா இருக்கு. தூக்கிட்டு இதோட ஈக்குவலன்ட் கண்டுபிடி. ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் ஏ அண்ட் பி வில் பி. ஸோ டைரக்டா என்ன பண்ணலாம், ஏ அண்ட் பி குள்ள ஈக்குவலன்ட் வந்து we know இது ரெண்டும் சீரீஸ், இது ரெண்டும் சீரீஸ், அப்புறம் இது ரெண்டும் parallel, ரைட்? ஸோ அப்போ 10 10 that will be 5. this is 5. 5 plus 5 10. so answer is 10 microfarad, right? left. right. ஓகே, இந்த क्वेश्चन பாரு. இந்த क्वेश्चन பாரு. என்ன சொல்றாங்க? Network of 4 capacitor of capacity equals to C1, C2, C3, C4 conductor and battery shown. The ratio of the charges on C2 and C4 is, அதாவது C2லயும் C4லயும் ஸ்டோர் ஆகக்கூடிய சார்ஜஸோட ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க. சரியா? இந்த மாதிரி சம் எப்படி சால்வ் பண்ணணும்னு பாரு. ஃபர்ஸ்ட் வந்து they given ஒரு 2C கெப்பாசிட்டர், இங்க ஒரு C கெப்பாசிட்டர், அப்புறம் வந்து ஒரு 4C கெப்பாசிட்டர். ஓகே, வேல்யூ வந்து 4C, அதுக்கப்புறம் ஒரு 3C கெப்பாசிட்டர். இதை வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பேட்டரியில கனெக்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இந்த சைடு, அதாவது டெர்மினல்ஸ் இம்பார்ட்டன்ட். இந்த சைடுல நெகட்டிவ், இந்த சைடுல பாசிட்டிவ். ஓகே, அப்ப என்ன ஆகும்னா கரண்ட் இங்க இப்படி போகுது இல்லையா, சார்ஜோ கரண்டோ வாட்டர் இட் இஸ், இது என்ன ஆக ஆரம்பிக்கும், டிவைட் ஆக ஆரம்பிக்கும், ரைட்? இட் வில் ஸ்டார்ட் டு டிவைட் இட் ஹியர். இங்கேயும் டிவைட் ஆக ஆரம்பிக்கும். அப்ப இது இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இது இப்படி வந்து இங்க இருந்து வெளில வந்து இது வந்து டெர்மினேட் ஆகும். அப்ப இங்க பாரு, இது மூணு என்னது உனக்கு சீரீஸ், ரைட்? ஏன்னா இந்த பார்த்தோடனே சில பேர் பேரலல் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அவன் பேட்டரி அப்படி கொடுத்துருக்கிறதுனால. ஸோ இது மூணும் சீரீஸ் அண்ட் தட் இஸ் திஸ் ஒன் இஸ் பேரலல் வித் தட். ஓகே, அவங்க கேட்கறது சார்ஜஸ் ஸ்டோர்ட் ஆன் C2 and C4ல கேட்குறாங்க. ஸோ முதல்ல என்ன பண்ணலாம்னா இது ரெண்டு இதுவா வரைஞ்சிப்போம். இப்போ C3C 2C C இருக்குல்ல, இது மூணுத்தோட ஈக்குவலன்ட் என்னன்னு கண்டுபிடி. எப்படி கண்டுபிடிப்ப? ஸோ தட் இஸ் லெட்ஸ் சே திஸ் இஸ் டோட்டலி C1 எடுத்துக்கலாம். லெட்ஸ் சே த பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், இதை வந்து ஃபுல்லா C2ன்னு எடுத்துக்கலாம் ஃபார் அவர் சிம்பிளிஃபிகேஷன். அப்போ உனக்கு C1 என்ன வரும்னா 1/C1 is equal to 1/C plus 1/2C plus 1/3C. ஸோ 1 2 3 ஓட எல்சிஎம் என்ன நமக்கு? 1 2 3 ஓட எல்சிஎம் 2 டேபிள் 1 1 3 6 தான் வந்து இதுக்கான எல்சிஎம், ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா 6ன்னு போடுவோம். 6C எத்தனை டைம் 6 டைம் போகும், லைக் 6Cன்னு போட்டுக்கணும். 6C எல்சிஎம்
இது எத்தனை டைம் போகும்? 6 டைம் போகுமா? 6ன்னு போட்டோம்னா ஆன்சர் வந்து 1/c வரும். அடுத்தது இது எத்தனை டைம் போகும்? 3 டைம்ஸ் போகும். 3 டைம்ஸ். அடுத்து இது எத்தனை டைம் போகும்? 2 டைம்ஸ் போகும். 2 டைம்ஸ். ஓகே. எஸ். இப்போ வந்து நமக்கு வந்து ஆன்சர் என்ன வரும்னா 8 11 1/c1 என்ன வரும் நமக்கு? 5 11/6c வருமா? 11/6c that is 1/c1. அப்ப c1 ஓட வேல்யூ பார்த்தோம்னா 6/11 இந்த c 6c கீழே வரணும். அப்ப c1 ஓட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 6/11c அப்படின்னு வரும். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 6/11c வந்துச்சா, திருப்பி இந்த டயக்ராம ரீட்ரா பண்ணலாம். எப்படி ரீட்ரா பண்ணுவோம் டயக்ராம? இங்க வந்து 6/11c போட்டுப்ப, திருப்பி இங்க வந்து என்ன பண்ணிப்ப? 4cன்னு போட்டுப்ப and it is connected to the battery. ஓகே. இப்போ வந்து அவங்க கேட்கறது எப்பவுமே நான் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லுவேன்னா, சீரீஸ்ல கனெக்ட் பண்ணா எல்லாத்துலயும் சார்ஜ் சேமா தானே ஸ்டோர் ஆகும், ரைட்? when the batteries are when everything is series the charge remains same. அப்போ இந்த மொத்த ஈக்குவல்ல என்ன சார்ஜ் ஸ்டோர் ஆயிருக்கோ அதே சார்ஜ் தான் இது இண்டிவிஜுவலாவும் ஸ்டோர் ஆயிருக்கும், ரைட்? அப்ப நீ என்ன பண்ணலாம்? இப்போ இதுல பொட்டன்ஷியல் உனக்கு தெரியும். அப்போ இதுல எவ்வளவு சார்ஜ் ஸ்டோர் ஆகுதுன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதுல இது 0 வோல்ட், இது வந்து என்னது? V வோல்ட். அப்ப இதுல எவ்வளவு சார்ஜ் ஸ்டோர் ஆகுதுன்னு எப்படி கண்டுபிடிப்ப? Q = CV. C என்னது? 6/11 into C V. அப்போ 6/11 CV. இதான் என்னது? இதுல ஸ்டோர் ஆகக்கூடிய சார்ஜ். இட் மீன்ஸ் இட் இஸ் a charge which is stored on what? The capacitance 2. Okay, capacitance 2. Similarly, you can find what is the charge which is stored on capacitor 4. Okay, capacitor 4 எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஸ்டோர் ஆகக்கூடிய சார்ஜ் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து C4. அதுல ஸ்டோர் ஆகக்கூடிய சார்ஜ் வந்து கெப்பாசிட்டர் C4ல வந்து திருப்பி CV தான் போடுவோம். C வந்து என்னது? 4C into V. ஸோ இப்போ இங்க வந்து 4CVன்னு வரும் நமக்கு. இதுதான் சார்ஜ் ஸ்டோர்ட் ஆன் திஸ். இது ரெண்டுத்தோட ரேஷியோ தான் அவங்க கேட்குறாங்க கொஸ்டின்ல. ஓகே, தேர் ஆஸ்கிங் ரேஷியோ சார்ஜ் ஸ்டோர்ட் ஆன் C2 and C4. ஸோ லெட்ஸ் டூ தட். சார்ஜ் ஸ்டோர்ட் ஆன் C2, this will be charge stored on C4. Q2 by Q4 is equal to Q2 வந்து என்னது? 6/11 CV. Q4 என்ன? 4 times of CV. CV will get cancelled. This will go 3 times. This will go 2 times. So answer வந்து 3/22 வருமா? 3/22 will be the answer for this. It is matching with option. புரிஞ்சுதா? Okay. So this is how you have to solve this kind of problem. So இப்படிதான் கெப்பாசிட்டர் வந்து சம்ம வந்து சால்வ் பண்ணோம். ஸோ இந்த PDF அனுப்புறேன். இப்போ என்ன பண்ணிக்கலாம்? ஒரு பிரேக் விட்டுட்டு அடுத்த சாப்டர் வந்து பிரேக் கழிச்சு ஸ்டார்ட். அடுத்தது வந்து ஆமா, இன்னும் வேற என்ன சாப்டரா? அடுத்தது வந்து ஒரு குட்டி சாப்டர் ஒன்னு இருக்கு. 11th வந்து கிராவிடேஷனுக்கு அடுத்து வர்றது என்னது? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ். அது ஆக்சுவலா ரொம்ப சின்னது, அது டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகே, மணி நான் 11:37. 11:47 will continue. எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் 2 லெசன்ல நீங்க என்ன PDF வச்சிருக்கீங்களோ எனக்கு எல்லாத்தையும் அனுப்பிடுங்க. அனுப்புறேன், சரியா? சரி, 11:47 நெக்ஸ்ட் சாப்டர் we are going to start. போயிட்டு வந்து பிரேக்.